ஓகே. ஸோ எஸ், நேத்தோட விஷயம் நான் சம்மரைஸ் பண்ணிடுறேன். த ஃபர்ஸ்ட் ஒன் திங் அண்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் சுபம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எஸ், நான் இப்போ இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல எப்படி எக்ஸாம்பிள்ஸை நம்ம போடுறது அப்படிங்கிறத வந்து நம்ம ஈச் அண்ட் எவ்ரி திங் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் எஸ், இன் ஃபியூச்சர் அப்படிங்கும்போது எந்த இடத்துல என்ன மாதிரியான புரியணும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸையும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். அதே சமயத்துல உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்காக கவனிச்சுக்கோங்க, உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்காக இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சஃபிஷியன்ட் கிடையாது. ஸோ யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் மோர். ஸோ அந்த மோர் அப்படிங்கிறதுக்கு எஸ், ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் யூ சம் கொஷின்ஸும் கொடுப்பேன். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணுவேன். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோட கிட்ஹப்ல வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்குக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் அப்படின்னு இருப்பேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 1 லெவல் 2 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆஸ் அ பிகினர் நீங்கள் லெவல் 1 நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இஃப் யூ ஆர் கான் த்ரூ லெவல் 2 அப்படிங்கிற மாதிரி போங்க. எவ்ரிதிங் இட் வுட் பி இன் அ ஈஸி மேனரா தான் இருக்கும் ஒன்று. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா என்னோட செஷன்ஸ் எல்லாமுமே கான்செப்ட் ஓரியன்டா, இந்த கான்செப்ட் இப்படி இருக்கும், இந்த கான்செப்ட் இந்த இடத்துல வரும், இந்த இடத்துல வராது, இப்படி இந்த இடத்துல வரும் அப்படிங்கும்போது எதெல்லாம் நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன், எதெல்லாமே வந்து சுத்தமா கண்டிப்பா இது பாசிபிலிட்டியே கிடையாது, ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி திங் கான்செப்ட் வைஸா தான் நம்ம போவோம். அண்ட் இந்த எக்ஸாக்ட் கான்செப்ட் வைஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணினதுக்கு அப்புறமா இத எங்க லிங்க் பண்ணணுமோ அந்த இடத்துல நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். ஓகேங்களா? அப்ப கான்செப்ட் ஓரியன்டா மட்டும் தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இந்த கான்செப்டை நான் இங்க தான் கொண்டு வர போறேன் அப்படிங்கிற விதமும் நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ எஸ், திஸ் இஸ் வாட் கிட்ஹப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட எல்லாமே வந்து அது ஆல்ரெடி இங்க அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? நீங்க தமிழ்ல போறீங்களா? இல்ல ஆக்சுவலா இந்த இந்த இதுலயே பாருங்களேன், 60-60-60 பைத்தான் சேலஞ்ச்ல இதுல ஓ. எல்லாத்துலயுமே அவைலபிளா இருக்கு. ஏன்னா திஸ் இஸ் வாட் த ஃபர்ஸ்ட் ஒன் நான் ஸ்டார்ட் பண்ணது. ஓகே. ஸோ ஈவன் தான் இங்க பாத்தீங்கன்னா இப்ப ஃபார் ஏதாவது ஒரு கான்செப்ட் நான் இப்ப லிஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுக்கிறேன்னா அண்ட் அப்படியே கொஞ்சம் கீழே பாத்தீங்கன்னா இட் வுட் பி 1 செகண்ட் ஐ ஜஸ்ட் ஷோ யூ. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ்ன்னு சொல்லி லெவல் 1 அண்ட் லெவல் ஓகே. 2 இந்த மாதிரி வந்து அவைலபிளா இருக்கும். ஒவ்வொரு டாபிக்குமே நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் நான். சூப்பர் சூப்பர். இந்த எக்ஸாக்ட் விஷயம் ஆக்சுவலா இது வந்து நிறைய பேர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணின விஷயம். ஏன்னா அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கேன் இந்த எக்ஸாக்ட் எக்ஸசைஸ்க்காக. ஓகே. ஸோ எல்லா விதமான எக்ஸாம்பிள்ஸுமே இதுலயே அவைலபிளா இருக்கு. ஸோ அதனால இதை நீங்க கொஞ்சம் கோ த்ரூ பண்ணீங்க அப்படின்னாவேவும் இட் வுட் பி ஃபைன். ஓகேங்களா? ஓகே மேம். ஓகே, ஓகே, தேங்க்ஸ். சரி. இப்போ நம்ம நேத்து பார்த்த செஷனை லைட்டா ஒரு சம்மரைஸ் பண்ணிட்டு தென் வி ஜஸ்ட் கோ ஃபார் டுடேஸ் செஷன். ஸோ எஸ், நம்ம ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ் வி ஹவ் ஜஸ்ட் ஸ்டார்டட் வித் பைத்தான் அப்படிங்கிற ஈஸியான விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே என்னோட ஸ்கிரீன் தெரியுது இல்லையா? வி ஆர் ஜஸ்ட் இன் தெரியுது. ஸ்கிரீன். எஸ் எஸ், ஓகே. ஸோ எஸ், இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பைத்தான் ப்ரோக்ராமிங், அதோட ஈஸினஸ், அதோட போர்ட்டபிலிட்டி அண்ட் அது எந்ததுக்கெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டா சிவரல் அப்ளிகேஷன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிற விஷயமா நாம இங்க பார்த்தோம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அஃப்கோர்ஸ் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபிக். ஸோ கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் இந்த இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சஜஸ்ட் பண்றது. அண்ட் இஃப் யூ எஸ் அஃப்கோர்ஸ் இதே இடத்துல பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோவும் இருக்கு. எஸ், விஷுவல் ஸ்டுடியோட இன்ஸ்டாலேஷன் எல்லாமுமே அதுவும் ரொம்ப ஈஸியான விஷயம்தான். ஓகேங்களா? ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்றது அண்ட் எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்னு நாம இங்க என்ன மாதிரியான கோடை கொடுக்குறோமோ அதே சேம் தான், அதே சேம் கோட், எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஜஸ்ட் யூ கேன் எக்ஸிக்யூட் இட் அண்ட் அதே மாதிரி அழகா ஈஸியா நம்மளுக்கு வந்து எல்லா விதமான ஃபங்க்ஷனாலிட்டிஸும் நம்மளுக்கு இங்க அவைலபிளா இருக்கும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ். அண்ட் நான் கொடுக்குற ஜூபிட்டர் நோட் புக்கும் இதே விஷுவல் ஸ்டுடியோவில் நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணியும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி. ஓகே. இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி டவுட்ஸ் இந்த எக்ஸாக்ட் விஷயத்துக்கு நீங்கள் போகலாம். அண்ட் எஸ், செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் அண்ட் மேக் அப்படிங்கிறதுக்கும் என்ன மாதிரி இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிறத இதில் நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ கைண்ட்லி ஜஸ்ட் அதுக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்ன மாதிரியான இன்ஸ்டாலேஷன் உங்களோட இதில் தேவை. ஏன்னா லேர்னிங் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் ஐ ஆல்வேஸ் சஜஸ்ட் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ தயவு செஞ்சு அந்த எக்ஸாக்ட் விஷயத்துக்கு போங்க.
ஓகே, ஸோ எஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்ட். அஃப்கோர்ஸ் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் இருந்தது. ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கும்போது என்ன மாதிரியான விஷயம்? ஸோ அதாவது நம்ம ஒரு இன்புட்டை கொடுக்குறோம், சிஸ்டம் கரெக்டாக தான் ஒர்க் ஆகுதா, அவுட்புட் நம்மளுக்கு வருதா, நம்ம கரெக்டாக தான் போட்டுட்டு இருக்கோமா அப்படிங்கிற மாதிரியான விஷயம் ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன்ல நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த எக்ஸாக்ட் பிரிண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதும், அண்ட் அதே சமயத்தில் அந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளார நம்ம ஏதாவது ஒரு கண்டென்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, டபுள் கோட்ஸோ சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயோ நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஹோல் த கண்டென்ட் அப்படியே நம்மளுக்கு வெளியே அவுட்புட்டாக டிஸ்பிளே ஆகும். ஆர்எல் ஏதாவது ஒரு வேல்யூ ஆல்ரெடி அசைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் அஃப்கோர்ஸ் வேல்யூ எனக்கு வேணும் அப்படின்னா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கோட்ஸ் இல்லாம தான் நம்ம கொடுக்கணும். கோட்ஸோட கொடுத்தோம்னா அந்த கண்டென்ட் தான் நம்மளுக்கு வெளியே வரும். கோட்ஸ் இல்லாம கொடுத்தாதான் அந்த வேல்யூ நம்மளுக்கு வரும். இல்லை எனக்கு ரெண்டுமே வேணும், அதாவது என்ன, ஒரு ஸ்ட்ரிங் கண்டென்ட்டும் வேணும், இந்த வேல்யூவும் எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா எஸ் யூ கேன் ஏபிள் டு மேக் இட் வித் ரெண்டு பெராமீட்டர், அதாவது 2 பெராமீட்டர் அப்படிங்கிற மாதிரியான இந்த பில்ட்-இன் ஃபங்க்ஷனுக்கு நாம அதை பாஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் ஒரு இனிஷியேஷன்ல நம்ம ஆரம்பிச்சோம். அண்ட் வாட் ஆர் ஆல் த கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். எஸ் தீஸ் ஆர் த எக்ஸாக்ட் கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸ் எதுக்காக நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம் அப்படின்னா, கைண்ட்லி இந்த ஈச் அண்ட் எவ்ரி கீவேர்ட்ஸுக்கும் ஒரு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு, ஒரு நீட் இருக்கு, ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. நான் இப்படி தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் நீங்க இப்படி ப்ரொவைட் பண்ணா மட்டும்தான், நான் இப்படி கால் பண்ண மட்டும்தான் நான் இப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த எக்ஸாக்ட் கீவேர்ட்ஸ் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கீவேர்ட்ஸை ஒரு வேரியபிளாவோ, அதாவது ஐடென்டிஃபையர்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி ஐடென்டிஃபையர்ஸ் அப்படிங்கும்போது வேரியபிளாவோ இல்லை ஒரு கிளாஸாவோ ஒரு ஃபங்க்ஷனாவோ நாம நேம் வச்சு நாம இந்த மாதிரியான கீவேர்ட்ஸை யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது. எப்படி யூஸ் பண்ணலாம்? எஸ், இங்க பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபையர்ஸுக்கு ஸ்மால் a to z ஆர் அப்பர் கேஸ் a to z 0 to 9 அப்படிங்கிற டிஜிட் அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு அண்டர்ஸ்கோர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயம் எஸ் அஃப்கோர்ஸ் யூ கேன் யூஸ். அண்ட் இங்க 0 to 9 அப்படிங்கிற டிஜிட்டை நம்ம யூஸ் பண்ணலாமே ஒழிய அது எப்பயுமே ஃபர்ஸ்டா வந்துடக்கூடாது. இட் ஷுட் நாட் ஸ்டார்ட் வித் டிஜிட் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் அதே சமயத்தில் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்பேஸும் நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அண்ட் மற்றது எல்லாமே எப்படி வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். இல்லப்பா எனக்கு இந்த கீவேர்ட்ல இருக்கிற மாதிரியே ஒரு வேர்டு வேணும், எனக்கு நேமிங் வந்து எனக்கு கிட்டத்தட்ட வேரியபிள் நேம் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு இந்த பைத்தானை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆல் அபவுட் அ கேஸ் சென்சிட்டிவ். அப்படி இருக்கும்போது இதே சேம் கீவேர்ட்ஸ் வித் எனி சேஞ்ச் ஆஃப் கேசஸ், அதாவது அப்பர் கேஸ் ஆர் லோவர் கேஸ் ஆர் எனி சேஞ்சஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி கூட நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் கம்ஸ் அண்டர் கீவேர்ட் அண்ட் ஐடென்டிஃபையர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் அப்படி. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஸ்டேட்மெண்ட் இட் இஸ் ஆல் அபவுட் மல்டி லைன். ஏன்னா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே சிங்கிள் லைனாக தான் நம்ம கொடுத்துருந்துருப்போம். ஸோ அந்த மாதிரியான இடத்துல இப்போ இதுவே நான் மல்டி லைனில் கொடுக்கணும் அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் சிஸ்டம் நம்மளுக்கு சிங்கிள் லைனை மட்டும்தான் எடுத்துக்கும். இல்லப்பா மல்டி லைன் எடுத்துக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? எஸ் அஃப்கோர்ஸ் ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, நீங்க இந்த மாதிரி லாஸ்டா பேக் ஸ்பேஸ் கொடுக்கலாம், ஆர்எல்ஸ் நம்ம ஹோல் த திங்கா இந்த மாதிரி ஒரு பெராந்தசிஸை இங்க யூஸ் பண்ணி அதை கொடுக்கலாம். அண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பைத்தானை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி வேணாலும் நீங்க சொல்லுங்கப்பா, C++ ஜாவாவோட நான் கொஞ்சம் பெட்டர் தான் அப்படிங்கிற மாதிரி என்னதான் இருந்தாலும் எனக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. எஸ் ஐ ஹாவ் வெரி மச் கான்சியஸ் ஆன் டுவர்ட்ஸ் இன்டென்டேஷன். ஏன்னா எனக்கு இன்டென்டேஷன் தான் நான் கரெக்டாக பிளாக்குள்ள இருக்கேனா இல்லையா அப்படிங்கிற தெரியற விஷயம். ஸோ அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். ஸோ இன்டென்டேஷனோட எப்படி நம்ம கொடுக்கணும், அதுக்காக ஒவ்வொரு டைமும் எனக்கு இன்டென்டேஷன் இந்த இடத்துலலாம் ஞாபகத்துக்கு வரணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அண்ட் எஸ் இந்த இடத்துல நீங்க சின்டாக்ஸை மட்டுமே ஞாபகத்தில் வச்சுக்கிட்டாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக இன்டென்டேஷன் தானாகவே வரும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கீவேர்டுக்கும் அந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கும் என்ன சின்டாக்ஸ் அப்படிங்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், எஸ் ஆட்டோமேட்டிக்கா இன்டென்டேஷன் தானாவே வந்துடும். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நம்ம கமெண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். அண்ட் இங்க ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோங்க, கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் இட் நாட் கோயிங் டு எக்ஸிக்யூட்.
அதாவது இந்த எக்ஸாக்ட் கமெண்ட் அப்படிங்கும்போது ஹேஸ் சிம்பலோட ஆரம்பிக்கும். அண்ட் அப்படி ஹேஸ் சிம்பலோட ஆரம்பிக்கிற எந்த ஒரு விஷயமும் எஸ் இதுக்கப்புறமா சிஸ்டம் எக்ஸிக்யூட்டே பண்ணாது அப்படிங்கிற விஷயம். அப்படி இருக்கும்போது எக்ஸிக்யூட் பண்ணாத விஷயத்துக்கு எதுக்குப்பா நான் யூஸ் பண்ணிக்கணும், எதுக்குப்பா அதை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, எஸ் டியர்ஸ், ஆக்சுவலா இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈச் அண்ட் எவ்ரி டேட்டாலையும் ப்ராஜெக்ட்லையும் அண்ட் அந்த ப்ராஜெக்டை பத்தியான ஒரு டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுத்தாகணும். அப்படி நம்ம கொடுக்கும்போது எஸ் கமெண்டா கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் பெட்டர் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அதனால 1 on 2, அதாவது 2 in 1 அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துல நம்ம அந்த கமெண்ட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். எஸ், ஸோ அந்த மாதிரியான இடத்துல இந்த கமெண்ட் அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் சி ஹியர், அப்போ கமெண்ட்னு கொடுத்தா ஃபுல்லுமே எக்ஸிக்யூட்டே ஆகாதா அப்படின்னா இல்லை, அதுக்கும் நம்மளுக்கு வழி இருக்கு. பாதி விஷயம் மட்டும் எக்ஸிக்யூட் ஆயிட்டு மீதி இது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகாமையும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயத்த நம்ம ஸ்பெசிஃபை பண்றது இன்லைன் கமெண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயம். ஓகே. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டி லைன் கமெண்ட். அஃப்கோர்ஸ் நான் ஒரு பெரிய டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும்ப்பா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 4-5 லைன் வந்து இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னா எஸ் யூ கேன் ஜஸ்ட் ப்ரொவைட் இட். இந்த மாதிரியான விஷயத்த மல்டிபிள் லைனில் கொடுக்கலாம். ஆர் இதே சேம் திங்கை பார்த்தீங்கன்னா நாம ட்ரிபிள் கோட்ஸில் கொடுக்கலாம். ஸோ ஆக்சுவலாக இதோட தான் நம்ம நிறுத்தி இருந்திருப்போம். எஸ்ஸா, அதோட தான் நிறுத்தணுமா? இல்லை, வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்துப்போம். எஸ், ஓகே. ஸோ வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துல இந்த மல்டி லைன் கமெண்ட்ஸை இன்னொரு டைம் நான் ரிப்பீட் பண்றேன், வெயிட் பண்ணுங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா வேரியபிள்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கைண்ட்லி இன்ன வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா a is equal to 5, b is equal to 7 அப்படிங்கிற மாதிரி நாம சும்மா ஜஸ்ட் a and b அப்படிங்கிற மாதிரி வேரியபிள்ஸை ஸ்பெசிஃபை பண்ணியிருப்போம். பட் இதுக்கு மேல நம்ம எந்த ஒரு வேரியபிளை கொடுத்தாலும் கொஞ்சம் நேமிங் ஃபுல், அதாவது மீனிங் ஃபுல்லா நம்ம அந்த எக்ஸாக்ட் டேட்டாவை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணும். ஸோ அதுக்கேத்தாப்புல வேரியபிள்ஸை கொடுக்கணும். அண்ட் இந்த வேரியபிள்ஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எஸ் ஒன் அமௌங் த ஐடென்டிஃபையர் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த எக்ஸாக்ட் விஷயம் நம்மளுக்கு A to Z, அதாவது கேபிட்டல் A to Z, லோவர் கேஸ் A to Z, 0 to 9 அண்ட் அண்டர்ஸ்கோர் அப்படிங்கிற விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அண்ட் இட் ஷுட் நாட் ஸ்டார்ட் வித் 0 to 9 அப்படிங்கிறதும் எஸ் அண்டர்ஸ்கோரோட நீங்கள் தாராளமாகவும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் சிம்பிள்ஸோ ஸ்பேசஸோ இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், நான் ஆல்ரெடி சொன்னது தான், இது வந்து ஒரு கேஸ் சென்சிட்டிவ், பைத்தான் வந்து ஒரு கேஸ் சென்சிட்டிவ். அதனால நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் இங்க கொஞ்சம் கவனிங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நேம் எல்லாமுமே லோவர் கேஸ், ஆனா இந்த இடத்துல எஃப் அப்படிங்கிறது இட் இஸ் அன் அப்பர் கேஸ். ஓகேங்களா? அண்ட் அதே சேம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எஃப்பும் என்னுமே அப்பர் கேஸ், அண்ட் இது எல்லாமுமே அப்பர் கேஸ்ல இருக்கு. ஸோ எல்லாமுமே டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ், எல்லாமே நேமிங் வந்து ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு இருந்தாலும் எல்லாமுமே என்னது டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் வேல்யூஸை இட் கேன் ஸ்டோர். ஓகேங்களா? அண்ட் எஸ் அதே சமயத்தில் பைத்தானை பொறுத்த வரைக்கும் எஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப், அதாவது மல்டிபிள் வேரியபிள் நம்மளால டிக்ளேர் பண்ண முடியும். ஒன்று எஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூவையும் செப்பரேட்டட் வித் செமிகோலன் அப்படிங்கிற விஷயமும் நம்ம கொடுக்கலாம். ஆர்எல்ஸ் மல்டி வேரியபிள் இன் ஒன் சிங்கிள் லைன் அப்படிங்கிற விஷயத்துல இங்கேயும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வேரியபிள்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த வேரியபிள்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த எக்ஸாக்ட் வேரியபிள்ஸ்க்கான வேல்யூஸையும் நம்ம கொடுக்கணும். அண்ட் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், எத்தனை வேரியபிள்ஸை நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்களோ அத்தனை வேரியபிள்ஸ்க்கான வேல்யூ கரெக்டாக பார்த்து அசைன் பண்ணுங்க. அப்படி இருந்தால் மட்டுமே தான் நம்மளுக்கு ஈச் அண்ட் எவ்ரி திங்கும் ரெஸ்பெக்டிவ் டேட்டாஸாக நம்ம அசைன் பண்ணி கால் பண்ணலாம். அண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சேஞ்சிங் த வேல்யூ, ஆஃப்கோர்ஸ் ஒரு வேல்யூ திருப்பியும் அதே வேரியபிளுக்கு வேற ஏதாவது வேல்யூ கொடுத்தீங்கன்னா ஓவர் ரைட் ஆகிடும். அண்ட் நாம லாஸ்டா டிஸ்கஸ் பண்ணின விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிங்கன்னா பைத்தானை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நோ கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இங்கே தான் கான்ஸ்டன்ட்னு ஒரு வேர்டு இருக்கே. எஸ் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு வேர்டு, அதாவது ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவை நான் அசைன் பண்ணியிருக்கேன் அண்ட் அந்த எக்ஸாக்ட் வேரியபிளோட வேல்யூ நான் திருப்பியும் ஓவர் ரைட் பண்ணிடக்கூடாது. எப்படி நீங்கள் இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா அதே வேல்யூ, சேஞ்சிங் த வேல்யூ ஆஃப் அ வேரியபிள். இப்போ ஏதாவது ஏக்கு நீங்கள் ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க, திருப்பியும் ஏக்கு நீங்கள் வேற ஏதாவது வேல்யூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிடும்? இட் வுட் ஓவர் ரைட்ஸ்.
ஸோ அந்த மாதிரி இருக்க சமயத்துல பைத்தான்ல கான்ஸ்டன்டே இல்லையாப்பா அப்படின்னு கேட்டா எஸ் அஃப்கோர்ஸ் பைத்தான்ல கான்ஸ்டன்ட் இல்ல. ஆனா கான்ஸ்டன்ட் மாதிரி ஏதாவது ஃபாலோ பண்ண வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா எஸ் இட் இஸ் பாசிபிள். வேர் இந்த மாதிரி ஒரு செப்பரேட் ஃபைலை எடுத்துக்கிட்டு அண்ட் அந்த எக்ஸாக்ட் ஃபைல்ல ஓகே. ஸோ இங்க வேல்யூஸை நம்ம கொடுத்துருக்கோம் அண்ட் அந்த எக்ஸாக்ட் வேல்யூஸை இந்த இடத்துல நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். எப்படி? பை யூசிங் இம்போர்ட் அப்படிங்கிற விஷயம் வச்சு. ஓகேங்களா? ஸோ இம்போர்ட் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணி வி ஆர் ஏபிள் டு இம்போர்ட் த பைத்தான் ஃபைல். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த பைத்தான் ஃபைல்குள்ளார நம்ம ஏதாவது வேரியபிள்ஸ் மட்டும் இல்லை, இதுக்குள்ளேயே நாம வி ஆர் ஏபிள் டு மேக் ஒரு கிளாஸ் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி எது வேணாலும் வி கேன் ஏபிள் டு டிஃபைன். ஸோ அப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதை கால் பண்ணணும்னா ஷாரா வி ஹாவ் டு கிவ் இம்போர்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ அந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனை வி ஆர் நாட் ஏபிள் டு சேஞ்ச் இட். ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம மேம் பார்த்தோம். மேம் Yes. இதுதான் இது வந்து ஃபைல் இம்போர்ட் பண்றதா மேம்? ஆமா ஃபைல் ஆமா. ஜஸ்ட் ஃபைல் மட்டும் இம்போர்ட் பண்றதா? இல்ல ஃபைல் மட்டும் கிடையாது. ஆக்சுவலா ஃபைல் அப்படிங்கும்போது டேட்டா ஃபைல்ஸ் கிடையாது. இதுக்குள்ளார ஜஸ்ட் ஒரு வேரியபிள்ஸை மட்டும் தான் நம்ம வச்சிருக்கோம். டேட்டா ஃபைல்ஸ் அப்படிங்கும்போது டெக்ஸ்ட் ஃபைலா, எக்ஸ்எம்எல் ஃபைலா, ஜேசன் ஃபைலா, அதை நம்ம அடுத்து பார்ப்போம். ஆனா இல்ல இந்த எக்ஸாக்ட் ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைத்தான் ஃபைல், ஸ்கிரீன் அதுக்குள்ளார வேரியபிள்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸ்கிரீன் கொஞ்சம் காமிங்க மேம். அதுல ஓகே ஏதாவது ஓகே. இதுக்குள்ளார வேரியபிள்ஸ் மட்டும் தான் இருக்கு. வேரியபிள்ஸ் இருக்கு. ஓகே, நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி என்ன பண்றோங்க? அதை வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாக்ட் வேரியபிள்ஸை ஒன் செகண்ட். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நாம இம்போர்ட் அஜன் அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலா அஜனை வந்து நம்ம இங்க இம்போர்ட் பண்றோம். ஸோ இந்த இடத்துல இம்போர்ட் அப்படிங்கிறத நான் இம்போர்ட், அதாவது இந்த பேக்கேஜை நான் இம்போர்ட் பண்றேன் அப்படின்னா அஜன் டாட் பை அப்படிங்கிறதுக்கு 100 அப்படிங்கிற வேல்யூ நம்மளுக்கு வரும். அப்ப நம்ம வந்து அந்த ஃபைல்ல நம்ம ஆல்ரெடி அந்த 100 கொடுத்து வச்சிருக்கோம். ஆமா ஆமா, நம்ம இங்க ஆல்ரெடி வந்து இங்க பாத்தீங்கன்னா 100 அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பை வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் இட் இஸ் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 3.14. ஆனா எனக்கு பிடிச்ச மாதிரி இங்க ஏதாவது நான் வைக்கிறேன் அப்படின்னா யூ ஆர் நாட் ஏபிள் டு சேஞ்ச் இட். இப்போ இந்த இடத்துல இன்னொன்னு பாருங்க, இது வந்து 100 சொல்றீங்க, அதே அஜன் டாட் பிஐ விச் இஸ் ஈக்குவல் டு 200 அப்படின்னு சொல்லி நான் இங்க எடுத்து எக்ஸிக்யூட் பண்றேன். இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகலாம்? சேஞ்ச் ஆகலாம். ஆனா ஆனா இந்த இடத்துல சேஞ்ச் ஆகுமா? இங்க சேஞ்ச் ஆகாது மேம். இந்த இடத்துல சேஞ்ச் ஆகாது. இது அப்படியே பிக்சடு தான். இதுக்கப்புறமா நீங்க இன்னொரு ஃபைல்ல, சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லெட் ஐ ஜஸ்ட் இம்போர்ட் இட். இங்க அஜன் அண்ட் அஜன் டாட் பிஐ அப்படின்னு கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா சாரி ஏஜேஏஎன், ஒரு நிமிஷம். அஜன் டாட் பிஐன்னு கொடுத்தா எனக்கு 100 தான். இது எனக்கு இந்த பர்டிகுலர் இதுல நான் இங்க சேஞ்ச் பண்ணிட்டேன். இது வந்து லோக்கல்ல நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன். பட் ஆனா இந்த ஃபைல்ல வந்து பாத்தீங்கன்னா அது அப்படியே தான். பைங்கிறது வந்து எப்படி இருக்கும்? 100 தான் இருக்கும். ஓகே ஓகே, அதுதான் ஆக்சுவலா பைத்தானை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி. ஏஜே ஃபைலையும் காமிங்க மேம். ஏஜேன்னு ஒரு ஃபைல் வச்சிருக்கீங்க. ஏஜேங்கிறது ஒரு ஃபைல் இருக்கு. ஆமா, அதுலயும் ஏன்னா அதுல நான் வந்து இந்த இடத்துல ஏஜேவும் போட்டிருக்கேன், இதே ஏஜே இங்கேயும் வருதா, அதனால நேத்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிட்டீங்க. சோ அதனாலதான் நான் இந்த ஏஜேவை யூஸ் பண்ணல. அப்படியா? ஏஸ் ஈக்குவல் டு 90. இத வச்சு என்ன பண்ணீங்க மேம்? இப்போ இம்போர்ட் பண்ணி இதையும் வந்து வச்சு நம்ம இம்போர்ட் பண்ணோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட் ஏஜே அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம். சோ ஏஜேக்குள்ளார ஏ அப்படிங்கிறதுக்கான வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 90. சோ இந்த எக்ஸாக்ட் விஷயம் 90 அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க வந்துச்சு. ஓகே 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 நிக்கல், ஓகே ஃபைன். சரி, இப்போ இந்த இடத்துல இந்த மல்டிபிள் கமெண்ட்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சோ அந்த இது மட்டும் நம்ம ஒரு விஷயம் மட்டும் நான் பெண்டிங்ல வச்சிருக்கேன். சோ அதை நான் இங்க கொண்டு வந்திருக்கேன். சோ இங்க பாத்தீங்கன்னா மல்டி லைன் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம். சோ ஒரு லைன் மட்டுமே ஹேஷா இருந்துச்சுன்னா அது சிங்கிள் லைன் கமெண்ட். ஆமாவா? எஸ் மேம். எஸ். அண்ட் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றீங்க, விடுறீங்க, அண்ட் அதுக்கப்புறமா நீங்க ஒரு கமெண்ட் பண்றீங்க அப்படின்னா இதுக்கு பேர் என்ன அர்த்தம்? இன்லைன் கமெண்ட். இன்லைன் கமெண்ட் மேம். ஓகேவா? சூப்பர். சரி, இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாமுமே ஹேஷாவே இருக்கு. ஆல் த லைன்ஸ், அதாவது மோர் தென் ஒரு லைன் நம்மளுக்கு இந்த இடத்துல ஹேஷா இருக்கு. அப்ப இது என்ன அர்த்தம்? மல்டி லைன். ஓகே, இப்போ இந்த எக்ஸாக்ட் மல்டி லைன் கமெண்ட்ஸ் நாட் ஒன்லி ஹேஷ், இன்னொரு விஷயமாவும் கொடுக்கலாம்.
டாக் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இங்க இன்னொரு நான் உங்களுக்காக எடுத்துட்டு வரேன். கைலி ஜஸ்ட் அப்சர்வ். ஸோ இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா a is equal to 5 and b is equal to 7.6 அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நாம ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்கோம். ஆமாவா? எஸ் வேரியபிள் மேம். அசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே சேம் a is equal to அஜந்தா அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட்டையும் ஒரு வேரியபிள்ல அசைன் பண்ணியிருக்கோம். ஆமாவா? எஸ் மேம். எஸ்ஸா? சரி, இப்போ இங்க கவனிங்க. எனி கண்டென்ட் டபுள் கோட்ஸ்குள்ளயோ இல்ல சிங்கிள் கோட்ஸ்குள்ளயோ நம்மளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா இதை நம்ம என்னன்னு சொல்றோம்? ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங். அப்படின்னு சொல்றோம். String. எஸ். ஓகேவா? ஓகேவா? சரி, இப்போ அப்படியேவும் அடுத்த இன்னொரு விஷயம், பைத்தானை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டபுள் கோட்ஸ் மட்டும் கிடையாது, சிங்கிள் கோட்ஸ் மட்டும் கிடையாது, ட்ரிபிள் டபுள் கோட்ஸ், ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸ். அதாவது 1 2 3 இந்த 3ல ஆரம்பிக்கணும். 1 2 3. ஸோ இது ட்ரிபிள் டபுள் கோட்ஸ், எல்லாமே டபுள் டபுளா இருக்கு. ஸோ டபுள் கோட்ஸ், ட்ரிபிள் டபுள் கோட்ஸ் அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு ட்ரிபிள் டபுள் கோட்ஸ்ல எண்ட் ஆகிறது. இது 1. ரெண்டாவது ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸ் 1 2 3 1 2 3. ஸோ ட்ரிபிள் டபுள் கோட்ஸ்லயும் ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸ்லயும் நம்மளால கொடுக்க முடியும். அப்படி நம்ம கொடுக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டி லைன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கும். அண்ட் அதுவே இந்த இடத்துல முன்னாடியும் பின்னாடியும் நம்ம இந்த மாதிரி கமெண்ட் மாதிரி கொடுத்தோம், அதாவது ஸ்ட்ரிங் கண்டென்ட் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு மல்டி லைன் கமெண்ட் மாதிரி எடுத்துக்கும். அப்படியே கொஞ்சம் கவனிங்க. இத எங்க கொடுப்போம் அப்படின்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ இங்க சொன்ன மாதிரி a is equal to டபுள் கோட்ஸ்குள்ளார அஜந்தா அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? சாரி ஒன்ஸ். ஸோ அஜந்தா அப்படின்னு கொடுத்துட்டேன். அண்ட் அதே சேம் வந்து பாத்தீங்கன்னா b is equal to தேவி ஒரு சிங்கிள் கோட்ஸ்ல கொடுக்குறேன். இதுவும் ஓகே. ஸோ வாட் இட் ஹாஸ், a என்ன இருக்கு நம்மளுக்கு? அஜந்தா அப்படிங்கிறதும் இருக்கும். அண்ட் b வந்து பாத்தீங்கன்னா தேவி அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல நாம சொன்ன இந்த அஜந்தா அப்படின்னோ இல்ல சிங்கிள் கோட்ஸோ டபுள் கோட்ஸோ இங்க கொடுக்குறோம். ஓகே, ஸோ இதுல அப்படியே வெயிட் பண்ணுங்க. இந்த விக்கிபீடியால இருந்து சும்மா ஒரு ஒன் பேரா மட்டும் நான் காப்பி அடிச்சுக்கிறேன். ஸோ எஸ், நான் இப்போ என்ன பண்றேன், இந்த ஒரு பேரா ஃபுல்லுமே காப்பி பண்ணி நான் இந்த இடத்துல எடுத்து போட போறேன். அப்படியே கொஞ்சம் கவனிங்க. அதாவது இந்த டபுள் கோட்ஸ்குள்ளார இவ்வளோ பெரிய கண்டென்ட்டை கொடுக்குறேன். ஓகே, ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளார இவ்வளோ பெரிய கண்டென்ட் கொடுக்கும்போது ஒரு லைன் அப்படிங்கும்போது தாராளமா எடுத்துக்கிச்சு. ஆமாவா? கமெண்டா தானே இருக்கு? எஸ் மேம். எல்லாமே ரெட் கலர்ல இருக்குங்களா? ஆமா. இப்போ இங்க கவனிங்க. இதையே நான் மல்டி லைன்ல கொடுத்தேன்னு வைங்களேன், என்ன ஆச்சு நம்மளுக்கு? இல்லையே, வரவே இல்லையே. நம்மளுக்கு வந்து அது எடுத்துக்கல. ஆமா ஏக்கு வேல்யூவா எடுத்துக்கல. ஆமா, ஃபர்ஸ்ட் லைனுக்கு மட்டும் தான் நம்மளுக்கு இங்க வருது. அண்ட் மீதி இருக்கிற எந்த லைனுமே எடுத்துக்கல. அப்ப மீதி இருக்கிற லைனும் எனக்கு ஸ்ட்ரிங்கா எனக்கு உள்ள கொடுக்கணும்பா, என்னப்பா பண்றது அப்படின்னா, எஸ், இந்த இடத்துல தான் இந்த டாக் ஸ்ட்ரிங். ட்ரிபிள் டபுள் கோட்ஸ், எஸ், இந்த ட்ரிபிள் டபுள் கோட்ஸும் ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸும் கொடுக்க போறோம். அண்ட் இன்னொன்னு கவனிச்சுக்கோங்க, டாக் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது டாக்குமெண்டேஷன் ஸ்ட்ரிங்கோட ஷார்ட் ஃபார்ம். அப்படி இருக்கும்போது ஒரு டாக்குமெண்ட்குள்ளார எவ்வளவு பேஜஸ் இருக்கும்? உள்ள நிறைய பேஜஸ் இருக்கும். எவ்வளவு வேர்ட்ஸ் இருக்கும்? எவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்கும்? எஸ், நிறைய எக்கச்சக்கமா இருக்குமா? நிறைய இருக்கும். சோ ஒரு டாக்குமெண்ட் அளவுக்கு கேரக்டர்ஸோ ஸ்ட்ரிங்ஸோ எது இருந்தாலும் எஸ், அத ஒரு வேரியபிள்ல என்னால இங்கே அசைன் பண்ண முடியும். ஆனா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எஸ், ஒன்னு இந்த இடத்துல ட்ரிபிள் டபுள் கோட்ஸ்குள்ளார அப்படிங்கிற மாதிரியோ இல்ல ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸ்குள்ளார அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுக்கணும். இப்போ நம்மளுக்கு எடுத்துக்கிச்சா? ஸோ வாட் ஏ ஹாஸ், ஓகே, வாட் ஏ ஹாஸ் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ பிரிண்ட் கொடுத்து இந்த ஏக்குள்ளார என்ன இருக்கு பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கண்டென்ட் இருக்கு. எஸ். பாத்தீங்கன்னா இந்த மல்டி லைன் ஃபங்க்ஷனாலிட்டிஸை நம்மனால எப்படி ஒரு ஃபங்க்ஷன்லயோ இல்ல ஏதாவது ஒரு இடத்துல கமெண்ட்ஸ் மாதிரி நம்மனால யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான விஷயத்தை தான் நான் இங்க சொல்ல போறேன். அப்படியே கொஞ்சம் கவனிங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் 3 அப்படின்னு இருக்கிற சமயத்துல இந்த ஹோல் த கண்டென்ட்டும் எப்படி இந்த ஹோல் த கண்டென்ட்டையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகும்? மல்டி லைன் கமெண்டா எடுத்துக்கும். அண்ட் ஆஃப் கோர்ஸ்
ஸோ எஸ் இதுதான் நம்மளுக்கான கண்டென்ட். ஓகே, ஸ்ட்ரிங் நாட் என்னாச்சு? ஏ ஓகே, ஏ அஜந்தான் ஏக்கு அசைன் பண்ணல மேம். ஆமா, ஏக்கு அஜந்தான் கொடுத்துருக்கோம். இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தன். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா எஸ் நம்மளுக்கு ஹாய் ஹலோன்னு கொடுத்துருக்கோம். வாட் எவர் திஸ் இங்க நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? 3 ட்ரிபிள் டபுள் கோட்ஸும் ட்ரிபிள் டபுள் கோட்ஸ் இங்க கொடுத்துருக்கோம். ஸோ ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நாட் ஒன்லி ட்ரிபிள் டபுள் கோட்ஸ், ட்ரிபிள் சிங்கிள் Single கோட்ஸ் quotes. கொடுத்தாலும் ஓகே, சிங்கிள் கோட்ஸ்ல நம்ம இங்க கொடுத்தாலும் எஸ் இட் ஜஸ்ட் அக்செப்ட்ஸ் இட் ஆஸ் லைக் அ கமெண்ட், அதாவது மல்டி லைன் கமெண்ட். யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? எஸ் மேம். இப்ப நீங்க ம். இந்த ஜூபிட்டர்ங்கிறதுனால அடுத்தடுத்த ம். டேப்ல வந்து நம்ம ஏக்கு மல்டிபிள் வேல்யூஸ் அசைன் பண்ணிட்டே இருக்கோம். அதனால இஷ்யூ இல்ல. ஒரே இப்ப ஒரே இதுல பேஜ்ல ஏக்கு இப்ப 5 கொடுத்திருந்தீங்க, 3 கொடுத்திருந்தீங்க. இப்ப வந்து நம்ம அவுட்புட் எடுக்கும்போது ஏவோட அவுட்புட் எடுக்கும்போது இதாகும்ல மேம்? எப்படி எப்படி என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த இடத்துல ஏ வேல்யூ நான் வந்து இங்க ஒரு இடத்துல கொடுத்துட்டேன். அண்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஜூபிட்டரை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். அதுவும் ஆனா இதுல கொஞ்சம் வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த பேஜ் ஃபுல்லுமே ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லாஸ்டா என்ன அசைன் ஆச்சோ லாஸ்டா என்ன கொடுத்துருக்கு அதான் வரும். இப்ப லாஸ்டா பைச்சாம்ல எல்லாம் வந்து ஒரே இதா இருக்கு மேம். ஆமா, இப்ப சி சி பிளஸ் பிளஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வேரியபிளை நீங்க அசைன் பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் அதேதான். ஆனா அதேதான். ஆமா, இங்க நீங்க லாஸ்டா என்ன கொடுத்தீங்களோ அதுதான். ஏன் அதுதான். அப்படின்னு அஃப்கோர்ஸ் நம்ம சேஞ்ச் வேல்யூ பண்ணினோம் அப்படின்னா ஓவர் ரைட் ஆயிடும். ஓகே 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 ஓகேங்களா? தட் இஸ் வாட். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல பைத்தான்ல இருக்கு. ஸோ அதை மட்டும் தயவு செஞ்சு கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகே மேம். ஓகே. ஓகேங்களா? ஃபைன். இப்போ நாம போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைப் கன்வர்ஷன். ஓகே, இந்த டைப் கன்வர்ஷன்ல 2 முக்கியமான விஷயம் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஒன்னு இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன், ரெண்டாவது எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன். இம்ப்ளிசிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நாமளா ஒரு டேட்டாவை கொடுக்கறது கிடையாது, நாமளா சேஞ்ச் பண்றது கிடையாது. என்னத்தை சேஞ்ச் பண்ண போறோம் அப்படி கொஞ்சம் கவனிங்க, பாத்திரலாம். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் 2 வேரியபிள் கொடுத்துக்கிறேன். ஒன்னு நம். ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ மேம், சொல்லுங்கம்மா. எஸ் ஜோ, எனக்கு அந்த சொல்லுங்க. ட்ரிபிள் இது புரியல மேம். எது? இந்த டாக் ஸ்ட்ரிங் கமெண்ட்ஸா? இல்ல இந்த ட்ரிபிள் டாட் கோட் ஆமா, காட்டினீங்களா? இந்த இதுதான் ட்ரிபிள் டபுள் கோட்ஸ் போட்டிருக்கேன். இது என்ன அதுதான். புரியல உங்களுக்கு? இது கமெண்ட்டுக்கு தானே கொடுக்குறீங்க? என்னது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த இது நாம அசைன் பண்றதுக்காக நம்ம கொடுக்குற விஷயம். ஆனா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நடுவுலையும் இந்த மாதிரி நம்ம ட்ரிபிள் டபுள் கோட்ஸ் மாதிரி கொடுத்து மல்டி லைன் கமெண்டா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல வந்தேன் நான். புரியுதுங்களா? ஓகே, மல்டி ஒரு லைன் டெக்ஸ்ட் மாதிரி, ஒரு டெக்ஸ்ட் ஆமா, மாதிரி. ஓகே ஓகே, டெக்ஸ்ட்ங்கிறது அதாவது டிஸ்கிரிப்ஷன். டிஸ்கிரிப்ஷன். ஓகே, டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷனுக்கு மாதிரி. ஆமா, இல்லைன்னா ஒரு ப்ராஜெக்ட் லைன்ல டிஸ்கிரிப்ஷன். மட்டும் தான் முடியும். ஆமா ஆமா, ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன் மாதிரியும் இந்த இதுல நீங்க கொடுத்துக்கலாம். சோ ஓகே அதுக்கு நீங்க ட்ரிபிள் டபுள் கோட்ஸ் அப்படிங்கிற மாதிரியோ இல்ல ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸ்லயோ நீங்க கொடுக்கலாம். ஓகே, ஓகேங்களா? சிங்கிள் Fine. கோட்ஸ்ல சரி, கொடுக்கலாம். இப்போ ஓகே அடுத்ததுக்கு போகலாமா? ஓகே. ஓகே, ஸோ எஸ், ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் 2 வேரியபிளை இங்க அசைன் பண்ண போறேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நம் இன்ட், அப்போ நான் இந்த இடத்துல இன்டீஜர்ல கொடுக்க போறேன் 78 அப்படின்னு. அதே மாதிரி இன்னொன்னு ஒரு ஃப்ளோட் வேல்யூ நம் எஃப்எல்டி அப்படின்னு கொடுத்துக்கிறேன் இந்த இடத்துல 5.7. சரி, இப்போ இங்க ஒரே நிமிஷம் கவனிங்க. நான் எல்லாத்தோட டைப்பும் உங்க கண்ணு முன்னாடியே பாத்துரலாம். ஸோ வாட் இட் ஹேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட என்ன டேட்டா டைப்பு? இதோடது என்ன டேட்டா டைப்பு? இன்டீஜர். சரி, இதோடது என்ன டேட்டா டைப்பு? ஃப்ளோட். இதோடது என்ன? ஃப்ளோட்டா? Float. ஓகேவா? சரி, ஓகே, ஃப்ளோட். சரி, ஓகேவா? சரி, இப்போ இங்க கவனிங்க. நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதனால சம் அப்படின்னு கொடுத்து ஒரு 0ன்னு கொடுத்துட்றேன். இப்போ ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோங்க. நம் அண்டர் ஸ்கோர் சம் என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? ஹலோ. எஸ் மேம். இது வந்து இன்டிஜர் தானே மேம்? இல்ல இன்டீஜரா? இது நன்னு வேல்யூ மேம். இது இல்ல, இது 0 integer தான். கொடுத்துருக்கேன். 0 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இங்க இன்டீஜர் தான் வரும். எஸ் ஓகேவா? எஸ் எஸ். ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு சம் என்னவா இருக்கு? 0 இருக்கு. சம் வந்து என்னவா இருக்கு? இன்டீஜரா இருக்கு. அது பாத்துக்கோங்க. சம் வந்து இப்போ எஸ் எஸ். இன்டீஜரா இருக்கு. ஓகே, இப்போ ஒரே ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோங்க. எனக்கு நம் அண்டர்ஸ்கோர் சம் விச் இஸ் ஈக்குவல் டு நம் அண்டர்ஸ்கோர் இன்ட்
plus num underscore float. இப்போ எனக்கு என்ன ஆகும்? என்ன ஆகும்? யோசிச்சு சொல்லுங்க. நம் ஆன்சர் சம் ஃப்ளோட்ல வரும். ம்ஹும். எக்ஸிக்யூட் பண்றேன். ஆக்சுவலா நம்மோட வேல்யூ நம் சம்மோட வேல்யூ என்ன ஆகுது பாருங்க, 83. 83.7 இப்போ டைப் ஆஃப் திஸ் நம் சம் ஃப்ளோட் என்னாச்சு? தான் மேம், ஃப்ளோட் வரும். ஃப்ளோட் ஃப்ளோட் நானா சேஞ்ச் பண்ணேன்? இல்ல, இன் அதுவா தான் சேஞ்ச் ஆயிடுச்சு. எஸ்ஸா? அந்த அதுவா சேஞ்ச் ஆனது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா ஒரு இன்டீஜரையும் ஒரு ஃப்ளோட்டையும் நாம ஆட் பண்றோம் அப்படின்னா, ஓகே, ஒரு இன்டீஜரையும் ஒரு ஃப்ளோட்டையும் நாம ஆட் பண்றோம்னா ஹையர் த வெர்ஷன் ஆன ஃப்ளோட்டுக்கு அந்த எக்ஸாக்ட் கன்வர்ஷன் தானாவே சேஞ்ச் ஆயிடும். ஸோ இந்த தானாவே சேஞ்ச் ஆயிடும் அப்படின்னு சொல்ற விஷயம்தான் இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன். நம்மளா சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இட் ஜஸ்ட் கோஸ் பை இட் செல்ஃப். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த இடத்துல இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்றது. அண்ட் எக்ஸ்பிளிசிட் டைப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமளா ஃபோர்ஸ்ஃபுல்லா சேஞ்ச் பண்ண வைக்கிறது. ஓகே, அண்ட் இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேன், கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். அதாவது இந்த இடத்துல எக்ஸ்பிளிசிட் அப்படின்னு போகும்போது இந்த இடத்துல சி ஆர் சி பிளஸ் பிளஸ் ஆர் ஜாவா இதுக்கு பேரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரியான டேட்டா டைப்ல போ, இந்த மாதிரியான டேட்டா டைப்ல இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றது தான் டைப் காஸ்டிங். எஸ், அதே தான் இங்க பைத்தான்ல என்னன்னு சொல்லுவோம்னா எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்றோம். எஸ், நீங்க இல்ல எனக்கு டைப் காஸ்டிங் தான் மைண்ட்ல நிக்குதுன்னாலும் அப்படியே சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இங்க ஒரு நிமிஷம் பாருங்க, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓ இங்க ஜாயின் ஆகலையா? ஒரு நிமிஷம். யா சாரி சார். ஓகே நிக்கில், ஓகே. எஸ் மேம், எஸ் மேம். எஸ் ஓகே. ஸோ எஸ், ஆக்சுவலாக ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்களா? நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுமா? ஓகே, நோ ப்ராப்ளம். நான் எதுக்கும் நான் இதை ரிப்பீட் பண்றேன், கவனிச்சுக்கோங்க. சி ஆக்சுவலாக டைப் கன்வர்ஷன் அப்படிங்கிறதுல ரெண்டு விதம் இருக்கு. ஒன்று இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன், இன்னொன்று எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன். இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளா சேஞ்ச் பண்ண போறது கிடையாது. எஸ் அஃப்கோர்ஸ் அதுவாகவே சிஸ்டமைஸ்டா நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். என்ன? ஹையர் த வெர்ஷன் ஆஃப், ஓகே, ஹையர் த வெர்ஷன் அப். இன்கேஸ் இப்ப ரெண்டுமே இன்டீஜரா இருக்கு, நம்மளுக்கு ரிசல்ட்டும் இன்டீஜர்ல தான் வரும். அஃப்கோர்ஸ் அது பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு இது இன்டீஜர் ஒரு இது ஃப்ளோட் அப்படின்னு இருக்கும்போது ரிசல்ட் நம்மளுக்கு எப்படி வரும்? ஃப்ளோட்ல ஃப்ளோட் தான். தான். ஓகேவா? ஸோ இந்த இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் த வெர்ஷன், ஹையர் த டைப் வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தான் இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன். ஓகே, அண்ட் அதே சேம் எக்ஸ்பிளிசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளா ஒரு விஷயத்த ஃபோர்ஸ்ஃபுல்லா கன்வெர்ட் பண்றது. ஓகேங்களா? ஃபோர்ஸ்ஃபுல்லா கன்வெர்ட் பண்ண போறோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ இங்க பாருங்களேன், கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். str அப்படின்னு கொடுக்குறேன். வாட் இட் இஸ்? இது ஸ்ட்ரிங். ஆமாவா? இது ஆல்ரெடி நம்ம Yes. பார்த்தது. இட் இஸ் அ ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங் அப்படிங்கும் போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஒன்று நம்ம டபுள் கோட்ஸ்குள்ள நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும், இல்லைன்னா சிங்கிள் கோட்ஸ்குள்ளார நம்ம இங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒன் செகண்ட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா சிங்கிள் கோட்ஸ்குள்ள நம்ம இங்க கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இடத்துல நாம இப்போ என்ன பண்ண போறோம்? ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஏ இஸ் ஈக்குவல் டபுள் கோட்ஸ்குள்ளார 1 2 3 4. இப்ப சொல்லுங்க, வாட் டைப் ஏ இங்க இருக்கு? இது வந்து Data ஸ்ட்ரிங் type of- மேம், ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ ஈவன் தோ அது குள்ளார 1 2 3 4 அப்படின்னு இருந்தாலும் என்னோட டைப் ஆஃப் ஏ என்னன்னு கேட்டா ஸ்ட்ரிங். ஆனா உள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நியூமரிக்கல் வேல்யூ இருக்கு. இந்த எக்ஸாக்ட் விஷயத்த அப்படியே கொஞ்சம் கவனிங்க. இன்ட் ஆஃப் ஏ, எப்படி இன்ட் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுக்க போறேன். இந்த இடத்துல அந்த ஏவே ஃபுல்லும் சேஞ்ச் ஆக போறது கிடையாது. ஏ வந்து ஸ்ட்ரிங் அப்படிதான். அது Yes, ஏன்னா ma'am. அது ஸ்ட்ரிங்ல தான் நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்ட்ரிங்ல தான் இருக்க போது, அது ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். ஆனா ஏதாவது ஒரு இடத்துல நான் எடுத்துட்டு போகும்போது அதை கொஞ்சம் இன்டீஜரா எடுத்துட்டு போ அப்படின்னு நாம ஃபோர்ஸ்ஃபுல்லா இங்க சொல்றோம். ஸோ அங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1 2 3 4. இதை இன்னும் உங்களுக்கு நான் வேற விதமா காமிக்கிறேன் பாருங்களேன். b is equal to int of a. அப்போ இந்த இடத்துல b என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு? இன்டிஜர். Yes, Int. exactly. So int of
டைப் ஆஃப் பி பார்த்தீங்கன்னா இட் would be இன்டீஜர். அப்போ நம்மளுக்கு பிக்குள்ள என்ன இருக்கும்? 1 2 3 4 அப்படின்னு 1234 அப்படிங்கிற நம்பர் இருக்கும். ஆனா ஏக்குள்ள என்ன இருக்கு? இட் இஸ் a ஸ்ட்ரிங் தான் content of 1 2 3 4 அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்பெல் பண்ணும்போது 1 2 3 4 அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஸோ எஸ், கன்வர்ஷன் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ரெண்டு விதமான டைப்ஸ் இருக்கு. ஒன்னு இம்ப்ளிசிட், இன்னொன்னு எக்ஸ்பிளிசிட். இம்ப்ளிசிட் அப்படிங்கும்போது தானாவே ஹையர் த வெர்ஷனா கன்வெர்ட் ஆகிறது. எக்ஸ்பிளிசிட் அப்படிங்கிறது நம்மளா ஃபோர்ஸ்ஃபுல்லா நம்மளா கன்வெர்ட் பண்றோம். ஓகே ஓகேங்களா? எஸ், Yes. அடுத்த விஷயம். இப்போ வரைக்கும் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு வேல்யூ, பி அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு வேல்யூ, இப்படிதான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக்கா ஒரு டேட்டாவை அசைன் பண்றோம் ஒரு வேரியபிளுக்கு. எப்படி? ஸ்டாட்டிக்கா ஒரு டேட்டாவை வேரியபிளுக்கு அசைன் பண்றோம். ஆனா இது டைனமிக்கா யூசர் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணி நம்ம போடணும் அப்படின்னு நினைக்கிற சமயத்துல அதுக்கு நாம என்ன பண்ணணும்? எஸ், we are going to use ஒரு ப்ராம்ப்ட் நாம இங்க யூஸ் பண்ணணும். அப்படியே பாருங்க, இந்த இடத்துல ப்ராம்ப்ட் எப்படி இருக்கும்னு நினைச்சேன். ஒரு நிமிஷம், ஐ ஜஸ்ட் கம் ஹியர். யா, ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ப்ராம்ப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ், கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். ஏ இஸ் ஈக்குவல் டு எப்படி? ஏ இஸ் ஈக்குவல் டு இன்புட் அப்படின்னு கொடுத்து, அண்ட் அஃப்கோர்ஸ் டியர்ஸ், இந்த இடத்துல இன்புட் அப்படிங்கிறதும் ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் தான், பிரிண்ட் மாதிரி தான். ஆனா இதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த இடத்துல டபுள் கோட்ஸ் கொடுத்து சம்திங் என்டர் அ நம்பர் அப்படின்னு கேட்குறோம். யார்கிட்ட கேட்குறோம்? யூசர் கிட்ட. இப்ப ஒரே ஒரு நிமிஷம் கவனிங்க. இது வரைக்கும் நாம எக்ஸிக்யூட் பண்ணும்போது, வாட் எவர் த திங் எக்ஸிக்யூட் பண்ணும்போதே நம்மளுக்கு இந்த இடத்துல செல்லுல வந்து நம்மளுக்கு நம்பர் வந்திருக்கும். ஆமாவா? 7 Yes. 8 9 அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணின உடனே நம்மளுக்கு இந்த இடத்துல நம்பர் வந்திருக்கும். வந்துச்சா? Yes. எஸ் மேம் எஸ். ஆனா இந்த இன்புட்ல மட்டும் பாருங்களேன், நம்ம வேல்யூ கொடுத்தா மட்டும்தான் அக்செப்ட் ஆகும். ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்த எக்ஸிக்யூட் பண்றேன் பாருங்க, இன்னும் இங்கே என்டர் ஆகி முடிக்கல. நாம இந்த இடத்துல ஒரு வேல்யூவை கொடுத்து என்டர் பண்ணினோம் மட்டும்தான். எஸ், இட் ஜஸ்ட் சே யா ஐ ரிசீவ்ட் அ டேட்டா. ஸோ இப்போ இங்க என்டர் நம்பர்னு இருக்கு, நான் ஒரு 4 அப்படின்னு கொடுக்குறேன், என்டர்னு கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு எக்ஸிக்யூட் கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. அண்ட் வாட் ஹேப்பன்? ஏவோட வேல்யூ என்ன? 4 மேம் 4. ஆனா 4 எப்படி இருக்கு? ஸ்ட்ரிங்கா இருக்கு மேம் ஸ்ட்ரிங். இதுல இன்னொரு விஷயம் கவனிச்சுக்கோங்க. எஸ் டிஎஸ், ஆக்சுவலா இந்த இடத்துல நாம வாங்குறது எதுல வாங்குறோம்? ஒரு ஸ்ட்ரிங்ல text தான் box. வாங்குறோம். இல்ல, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வாங்குறோம். டெக்ஸ்ட் இன்புட் பாக்ஸ்ல எஸ் ப்ராம்ப்ட் கொடுத்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வாங்குறோம். அப்ப நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வாங்குறோம் அப்படின்னா அது டெக்ஸ்டா தான் இருக்கும். ஓகேங்களா? சோ என்னதான் நம்ம கன்வெர்ட் பண்ணினாலும், சாரி, என்னதான் நாம டேட்டாவை கொடுத்தாலும் இந்த இடத்துல நம்மளுக்கு என்னவா இருக்கும்? டேட்டா அது இன்டீஜராவா, சாரி, ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். இப்போ நான் வந்து இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ என்ன பண்ணணும்? ஒன்னு இன்டிஜர் இன்புட் ஆமா, இன்புட் நம்ம இப்போ இன்டிஜர் சூப்பர். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த டைப் கன்வர்ஷன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த எக்ஸாக்ட் டைப் கன்வர்ஷனை இங்கேயே நாம கொடுக்கலாம். வி ஆல்ரெடி நோ இந்த இடத்துல என்டர் நம்பர்னு கேட்குறோம். அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? நம்பர் தானே வரப்போகுது. அப்போ இந்த இடத்துல இன்டீஜர் இருக்கணும். அண்ட் இதே சமயத்தில் ஒன் செகண்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப், ஓகே, இன்புட் வாங்க போறோம் அண்ட் என்டர் த நம்பர் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்கிறேன். இப்போ நம்மளுக்கு அஃப்கோர்ஸ் இந்த உள்ள இருக்கிற இன்புட் மூலமா நம்மளுக்கு என்டர் ஆக போகுது. ஆனா அதையே எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷனா இன்டீஜரா மாத்தி ஏல போய் நான் ஸ்டோர் பண்ண போறேன். ஓகேங்களா? அண்ட் இங்க ஏ என்னவா இருக்குங்கிறதையும் பார்த்துடலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் இங்க 67 அப்படின்னு கொடுக்குறேன். என்டர் கொடுத்த உடனே எஸ், ஏவோட வேல்யூ என்ன? 67. ஓகே, இல்லப்பா, நான் எனக்கு இன்டீஜர் கிடையாது, எனக்கு ஆரம்பிக்கும் போதே எனக்கு வந்து ஃப்ளோட்டா தான் வரப்போகுது. ஓகே, ஸோ எஸ், இந்த இடத்துல லெட் ஐ ஜஸ்ட் மேக் இட் என்டர் த பிரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ இப்போ பிரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் அப்படிங்கும்போது அஃப்கோர்ஸ் வி ஆல்ரெடி நோ பிரைஸ் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு ஃப்ளோட்ல தான் இருக்கும். ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 78 rupees 99 paise. ஸோ இந்த இடத்துல என்டர் கொடுக்குறேன். ஸோ வாட் ஹேப்பன்? சாரி, இந்த இடத்துல இன்புட் இன்புட் கொடுக்கணும்.
float. Okay, so yes, இந்த இடத்துல let we just have 99 rupees 99 paise enter கொடுக்குறேன். நம்மளுக்கு இந்த இடத்துல என்னவா இருக்கு 99.99. ஒரே ஒரு நிமிஷம் எட்டி பார்த்துடலாம். டைப் ஆஃப் பி எனக்கு என்னவா இருக்கு ஃப்ளோட்டா தான் இருக்கு. ஓட் கிளியருங்களா? ஸோ எஸ் இப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம் எஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க எப்போ இன்புட் கெட் பண்ணினாலும் உங்களுக்கு இந்த இடத்துல வரப்போறது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல தான். ஸோ அப்படி இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். ஆனா அங்க கொடுக்கிற எக்ஸாக்ட் விஷயத்த அது உங்களுக்கு ஸ்ட்ரிங்கா தான் வேணுமா இல்ல இன்டீஜரா வேணுமா இல்ல ஃப்ளோட்டா வேணுமா எஸ் நீங்களாவே டிசைட் பண்ணிட்டு அந்த ப்ராம்ப்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி எந்த ப்ராம்ப்ட் இன்புட் ஆஃப் ப்ராம்ப்ட் அப்படின்னு கொடுக்கறதுக்கு முன்னாடியே நாம ஃபோர்ஸ்ஃபுல்லா இந்த டைப் காஸ்டிங்கை தாராளமாக பண்ணலாம். ஓகேங்களா? அப்படி நாம பண்ணும்போது எஸ் நம்மளுக்கு வேல்யூஸ் அசைன் ஆகும் போதே கன்வெர்ட் ஆகி தான் ஆக போகுது. ஆனா இதுலயும் ஒரு சிக்கல் இருக்கே. எஸ் அப்படியே கொஞ்சம் கவனிங்க. என்ன சிக்கல் அப்படிங்கறது கொஞ்சம் எட்டி பார்த்தோம்னா எஸ் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு விஷயம் நம்ம ப்ரீவியஸா பார்த்தோம். என்ன ஏ கமா பி கமா சி வாட் இஸ் இட்? இந்த இடத்துல 4 இந்த இடத்துல 5.6 அண்ட் இந்த இடத்துல அஜன். இப்போ எனக்கு என்ன ஆகுது என்ன ஆகுது யோசிச்சு சொல்லுங்க. ஒரு ஸ்ட்ரிங் String ஆகுது. வந்துருது. ஸ்ட்ரிங் ஆகுது. Value ஏக்கு வந்து வந்து string as 4 ஏக்கு வந்து 4 Ah. பிக்கு 4 வந்து B is B க்கு 5.6. equal வந்து to 5.6 5.6. ஒரு ஃப்ளோட் ம் அப்புறம் வந்து ஒரு சீக்கு அஜன்ங்கிறது ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸாக்ட் விஷயம் நம்மனால பண்ண முடியும். ஏன்னா அஃப்கோர்ஸ் பைத்தான் மல்டி லைன்ல ஒரே லைன்ல வந்து நம்மளுக்கு மல்டி வேரியபிள்ஸை அசைன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற விஷயமும் அண்ட் அந்த மல்டி வேரியபிள்ஸும் எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிக்சடு டேட்டா டைப்பாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. எஸ் தட் இஸ் ஆல்சோ இட் வுட் பி அக்செப்டட் இன் பைத்தான் அப்படிங்கிற விஷயமும் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ வாட் வுட் பி தேர் இன் ஏ 4 பி என்னது நம்மளுக்கு 5.6. 5.6 ஸோ பி வந்து நம்மளுக்கு 5.6 அண்ட் சி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Ajan. இது பாசிபிள். ஆனா இதே சேம் திங் நான் இன்புட்ல கெட் பண்றேன் அப்படின்னா எப்படி இன்புட்ல இந்த மாதிரியான மல்டி வேரியபிள்ஸை நான் கெட் பண்றேன் அப்படின்னா அது முடியாது. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? எஸ் அதுக்கு எக்ஸாக்டா என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் சொல்றேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, எனக்கு நேம் ஏஜ் அண்ட் ப்ராடக்டோட பிரைஸ் அப்படின்னு கேட்குறேன். ஓகேங்களா? 3 விஷயம் கேட்குறேன். அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு இருக்கிற ஒரே முக்கியமானது இன்புட் கொடுத்து ப்ராம்ப்டை கொடுக்கறது தான். சரியா? என்டர் யுவர் நேம் ஏஜ் அண்ட் பர்ச்சேஸ்டு ப்ராடக்டோட ப்ரைஸ். ஓகே, சும்மா ப்ரைஸ் மட்டும் போட்டேன். ஸோ இப்போ இப்படி இருக்கு. சரியா? இப்போ நான் என்ன பண்ணணும்? எத்தனை வேல்யூஸ் நான் இங்க கொடுக்கணும்? 3 3 கொடுக்கணுமா? values. 3 வேல்யூஸா? இங்க பாருங்க. எஸ் நான் இந்த இடத்துல கொடுக்க போறேன். நேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜந்தா கொடுத்துட்டேனா அண்ட் அதுக்கப்புறமா ஏஜ் 88. ஸ்ட்ரிங்ல தானே மேம் கொடுக்கணும் நேம்னாவே. ஆமா, இப்போ என்ன எடுத்தாலும் அது ஸ்ட்ரிங்கா தான் எடுத்துக்கும். அப்படியே கொஞ்சம் பாருங்க, பிரைஸ் அப்படிங்கும்போது 78.99. இப்போ என்னாச்சு? ஆக்சுவலா நாம இங்க 3 வேரியபிள்ஸ் நாம இங்க டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுக்கு வேல்யூஸ் அசைன் பண்றதுக்கு இன்புட் அப்படின்னு சொல்லி யூசர் கிட்ட கெட் பண்றோம். யூசரும் 3 வேல்யூவை கொடுத்துட்டாரு. ஆனா எனக்கு என்னாச்சு? எப்ப நான் கேட்டது 3 வேல்யூ, நீ கொடுத்தது ஒரு வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு Comma. எஸ் கமா கொடுக்கணுமா சுபம்? சரி, அதையும் பார்த்துருவோம். ஸோ எஸ் இந்த இடத்துல கமாவை கொடுக்கலாம். ஸோ எஸ் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். எப்படி கொடுக்கணும்? கமா கொடுக்கணும். அஜந்தாக்கு அப்புறமா ஒரு கமா, ஏஜ் வந்து 99க்கு அப்புறமா ஒரு கமா அண்ட் ப்ரைஸ் வந்து 34.50 வரலையே சுபம். Yeah. மேம் 4 வேல்யூவா போயிடுச்சு மேம். 4 வேல்யூவா இருக்கு மேம். 4 எங்க 4 வேல்யூவா இருக்கு? அஜன்தாங்கிற ஒரு வேல்யூ 34.50 பதிலா கமா போட்டீங்க மேம் 34 பாயிண்ட். ஓ இந்த இடத்துல சாரி. ஓகே ஓகே, அதையும் கொடுத்துடலாமா? சாரி, 4 வேல்யூவை கொடுத்துட்டேனா? சரி, இப்போ இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ அஜந்தா ஒரு கமா, அப்புறம் என்னது
ஏஜ். ஸோ 99 ஏஜ் 34.50 அப்படின்னு கொடுக்குறேன். சரி, இப்போ எரர் தான் வரும். ஸ்பிளிட் கொடுப்போம் இங்க. எக்ஸாக்ட்லி. ஓகே. அதாவது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பா நீங்க கொடுக்கறது ஒரே ஒரு டெக்ஸ்ட் தான் நீங்க கொடுத்துருக்கீங்க, பிரிச்சே Yes, sir. கொடுக்கல அப்படின்னு சொல்லி அங்க கேக்குது. அண்ட் ரெண்டாவது விஷயம் கவனிச்சுக்கோங்க, இந்த மாதிரி மல்டி வேரியபிள்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது ஒவ்வொன்றும் மிக்சட் டேட்டா டைப்பா நம்மளுக்கு இருக்கும். ஆமா தானே? Yes, ma'am. ஆனா அந்த மிக்சடு டேட்டா டைப்பை நம்மனால இந்த மாதிரி டைப் காஸ்டிங் பண்ண முடியாது. Okay. ஒரு சிங்கிள் வேரியபிளா இருக்கும்போது நீங்க டைப் காஸ்டிங் அழகா பண்ணலாம், எக்ஸ்பிளிசிட்டா கொடுக்கலாம். ஆனா மல்டி வேரியபிள்ஸா இருக்கும்போது இது பண்ண முடியாது. சரி. ஓகேங்களா? கண்டிப்பாக இன்புட் அப்படிங்கறதுல வச்சு தான் கொடுக்கணும். சரி, நான் என்ன சொல்லியிருக்கேன், இதை ஸ்பிளிட் பண்ணி கொடுக்க போறோம். எப்படி பண்றது? எஸ், அதாவது Input dot split. ஆமா, இந்த இடத்துல டாட் லாஸ்டா வந்து டாட் ஸ்பிளிட் Split. அண்ட் கொடுத்து பெராந்தசிஸ். இப்போ இங்க கவனிங்க, இன்னும் நம்மளுக்கு நிறைய விஷயம் இருக்கு. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கோம், இந்த ஸ்பிளிட்டுக்கு உள்ளார ஒரு குட்டி ஃபங்க்ஷன் இருக்கு, ஒரு அட்ரிபியூட் இருக்கு. இதுக்கு உள்ள இப்ப நான் எதுவுமே கொடுக்கல. ஓகே, இதுக்கு உள்ள எதுவுமே கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம், இதுக்கு உள்ளார வந்து நான் நடுவுல வந்து ஒரு ஸ்பேஸை கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இது எடுத்துக்கும். ஓகே, எப்படி ஆகுது, ஒரு நிமிஷம் நான் இங்க நோட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்பிளிட்ல வந்து எனக்கு இங்க உள்ள வந்து ஒரு ஸ்பேஸை கொடுத்த மாதிரி ஒரு விஷயம்பா. ஸோ அதனால நீங்க எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் கொடுக்குறீங்களோ அங்கெல்லாம் நான் ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படியே கொஞ்சம் கவனிங்க. ஸோ அஜந்தா ஒரு ஸ்பேஸை கொடுத்துட்டேன், Space. அண்ட் 88 ஒரு ஸ்பேஸை கொடுத்துட்டேன், 76.99 ருபீஸ். இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், அப்படியே கொஞ்சம் கவனிங்க, அக்செப்ட் ஆயிடுச்சு. எப்படி அக்செப்ட் ஆயிடுச்சு, அதாவது நேம் நம்மளுக்கு என்ன இருக்கு, அஜந்தா வந்துருச்சா? ஓகே, அதே சமயத்துல ஏஜ் பாத்தீங்கன்னா 88 ஸ்ட்ரிங்கா தான் வந்திருக்கு. அண்ட் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ், Price. ஆமா பிரைஸ் அதுவும் நம்மளுக்கு ஸ்ட்ரிங்கா தான் வந்திருக்கு. அண்ட் இந்த ஸ்ட்ரிங்கா வந்ததுக்கு அப்புறமா திருப்பி நீங்க வேணா ரீஅசைன் பண்ணி ஒரு டைப் காஸ்டிங் பண்ணி நீங்க ரீஅசைன் பண்ணிக்கலாம், அது வேணா பாசிபிள். சரி, இப்போ இன்னொரு விஷயம் இருக்கே, என்ன இருக்கு, இதோ இந்த ஸ்பிளிட் போட்டனா, இப்படி போட்டனா, இப்ப பாருங்களேன், என்னோட பேர்ல மேம் எனக்கு ஒரு டவுட் மேம், அங்க நீங்க டபுள் காட் கொடுத்துக்கிறீங்க, இங்கேயே உங்களுக்கு சிங்கிள் காட் வருது. எப்பயுமே நாம ஒரு டேட்டாவை கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் கண்டென்ட்டா எனக்கு சிங்கிள் கோட்ஸ்ல மட்டும்தான் டிஸ்ப்ளே ஆகும். விஷுவலைஸ் பண்ணும்போது Okay. சிங்கிள் கோட்ஸ்ல தான் டிஸ்ப்ளே ஆகும். Okay. ஓகேங்களா? எஸ் எஸ். அண்ட் ஈவன் தோ நாட் ஒன்லி டபுள் கோட்ஸ், ட்ரிபிள் கோட்ஸ்ல கொடுத்தாலும் எனக்கு இங்க ஸ்ட்ரிங் கண்டென்ட் அப்படிங்கும்போது சிங்கிள் கோட்ஸ்ல தான் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? சரி, ஓகே, இப்போ கரண்ட்டுக்கு வருவோம். என்ன பேசிட்டு இருந்தோம், ஆக்சுவலா நம்மளுக்கு ஒரு டேட்டாவை Split பத்தி பேசு. தனித்தனியா பிரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஸ்பிளிட் ஃபங்க்ஷன் கொடுத்தோம். ஸோ ஸ்பிளிட் அப்படிங்கும்போது என்ன, இந்த இடத்துல வந்து எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு ஸ்பேஸ் வருதோ அந்த இடத்துல எல்லாம் எனக்கு ஒரு கட்டை போடு, அதாவது ஸ்பிளிட் பண்ணு, அதுதான் ஒரு டேட்டா அப்படின்னு அர்த்தம். நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துச்சு. ஆனா என் பேர்லயே ஒரு ஸ்பேஸ் இருக்கே, இப்போ என்ன பண்ண, அஜந்தா ஒரு ஸ்பேஸ் தேவி, ஏஜ் 95, அதுக்கப்புறமா பிரைஸ் 75.99. இப்போ எனக்கு என்ன ஆகும், Error. Too ஆமா many values to unpack. டூ மணி வேல்யூஸ் இருக்குப்பா. நான் ஒண்ணுதான், அதாவது 1 2 3ன்னு கேட்டேன், நீங்க 1, இது 2, இது 3, இது 4 அப்படிங்கிற மாதிரி 4 வேல்யூஸை கொடுத்துருக்கீங்க. ஸோ எஸ், நாட் ஒன்லி இந்த இடத்துல ஸ்பேஸ்க்கு மட்டும் கிடையாது, நீங்க வேற எந்த சிம்பிள்ஸை வேணாலும் எடுத்துட்டு போகலாம். அப்படி எடுத்துட்டு போகும்போது அப்படியே கொஞ்சம் கவனிங்க, இங்க நம்ம என்ன பண்ண போறோம், ஸோ இப்படி இந்த இடத்துல உங்களுக்கு என்ன சிம்பிள் வேணுமோ அந்த சிம்பிளை போட்டுக்கலாம். கமா வேணுமா, கமாவை போட்டுக்கலாம். ஸோ அதனால எனக்கு என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல கமாவை வச்சு செப்பரேட் பண்ண போறேன். ஆனா அதையும் இதுக்குள்ள நான் சொல்லிடலாம். அதாவது நீங்க கொடுக்கும் போதே செப்பரேட் வித் கமா அப்படின்னு சொல்லி நம்ம இன்புட்டே கொடுத்துட போறோம். ஸோ இப்போ கவனிங்க, இந்த இடத்துல எனக்கு கொஸ்டின் எப்படி வரும், என்டர் யுவர் நேம், ஏஜ் அண்ட் பர்ச்சேஸ்டு பிரைஸ் செப்பரேட் வித் கமா. ஓ அப்படியாப்பா, சரிப்பா நான் பண்ணிடுறேன். அஜந்தாக்கு அப்புறமா ஒரு ஸ்பேஸ், தேவிக்கு அப்புறமா கமா. இப்போ எனக்கு என்ன ஆச்சு, அஜந்தா தேவிங்கிறது ஒரு பர்டிகுலர் டேட்டா, அது எங்க போகும், நேமுக்கு போகும். ஏஜுக்கு 88, இது
ஒரு டேட்டா கரெக்டா செகண்ட் வேரியபிளுக்கு போகும். அதுக்கப்புறமா ஒரு கமா, அதுக்கப்புறமா பிரைஸ் 87 rupees 99 பைசே, சாரி 99 பைசே. என்டர் அடிக்கிறேன். இப்போ என்னாச்சு? அக்செப்டடா? எஸ். எஸ். ஸோ இதை தான் நாம சொல்லுவோம் ஆஃப் கோர்ஸ். எப்படி நம்மளுக்கு டேட்டா எந்த மாதிரியான விஷயம் நம்மளுக்கு தேவையோ, எஸ் அந்த எக்ஸாக்ட் டேட்டாவை அதுக்கு ஏத்தாப்லயே நாம கொடுக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் இட் வித் கமா அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். ஸோ அந்த எக்ஸாக்ட் செப்பரேட் வித் கமா அப்படிங்கிறது பதிலா நீங்க வேற எது வேணாலும் கொடுக்கலாம். வித் ஹேஷ் கொடுக்கலாம், வித் ஹைஃபன் கொடுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படியே நீங்க தாராளமாக கொடுத்துக்கலாம். கிளியருங்களா? எஸ் 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 எஸ். மேம். மேம் இப்ப எஸ் ஸ்பிளிட்ல நம்ம வந்து கமா கொடுத்துருக்கோம்ல டபுள் கோட்ல, ம் 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 அது கொடுக்காம நம்ம இங்க ம். வந்து 4 வேல்யூ கொடுத்தா எரர் அடிக்குது. ஆமா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இது கொடுக்காம நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இங்க என்ன அர்த்தம்? இந்த இடத்துல ஒன்லி எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ரைட் இடத்துல ரைட் ஒன்லி ஸ்பேஸ் மட்டும் தான் நான் எடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கங்க. நிக்குது. ஓகே ஓகே. அப்ப நம்ம வந்து இன்புட் கொடுக்கும்போது கமா கொடுக்க தேவையில்லையா? இன்புட் கொடுக்கும்போது இந்த இடத்துல, அதாவது நீங்க உள்ள ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னா இன்புட் கொடுக்கும்போது ஸ்பேஸ கொடுத்து தான் கொடுக்கணும். கமா ஆமா கொடுத்தா எரர் வருமா மேம்? ஆமா கண்டிப்பாக. அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல நீங்க கமா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, எஸ் எந்தெந்த இடத்துல எல்லாம் கமா இருக்கோ அந்தந்த இடத்துல எல்லாம் அங்க நம்மளுக்கு ஸ்பிளிட் நடக்கும். அவ்வளவுதான். ஓகே 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 மேம். சரி, ஓகே. ஃபைன் ஃபைன். சரி, இப்போ அடுத்த விஷயமா நாம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் இந்த இடத்துல அவுட்புட்டை வச்சு இன்னும் கொஞ்சம் விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் நாம 3 விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து டபுள் கோட்ஸ்குள்ளார நம்ம ஏதாவது ஒரு கண்டென்ட் இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா என்ன நம்மளுக்கு நடக்கும்? அந்த பர்டிகுலர் கண்டென்ட் அப்படியே நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஆமாவா? எஸ் அப்படியே ஆச்சு. இல்ல நான் ஒரு வேல்யூவை ஆல்ரெடி அசைன் பண்ணியிருக்கேன். a is equal to 90 அப்படின்னு அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ பிரிண்ட் ஆஃப் a அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்? ஏ பிரிண்ட் ஆகும் 90. ஏவோட வேல்யூ எனக்கு பிரிண்ட் பிரிண்ட் ஆகும். ஆகும். எஸ். ஓகே யா. சரி. இல்ல இன்னொரு விஷயமும் இருக்கு. அதாவது என்ன பார்த்தோம்? பிரிண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ இஸ் அப்படின்னு சொல்லி இந்த கண்டென்ட்டும் அதே சமயத்துல ஏவோட வேல்யூவும் எனக்கு சேர்த்து பிரிண்ட் ஆகணும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கண்டென்ட் நம்மளுக்கு வருது. எஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். எஸ்ஸா? எஸ் மேம். ஆனா எஸ். இங்க ஒரு நிமிஷம் கவனிங்களேன். இப்போ மோர் தென் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு. என்ன இருக்கு? அதாவது ஏக்கு வந்து நான் 12 கொடுக்குறேன். ஓகே. பிக்கு வந்து பாத்தீங்கன்னா 34 அண்ட் சிக்கு வந்து பாத்தீங்கன்னா சும்மா 56 இப்ப கொடுத்துறேன். இந்த இடத்துல பிரிண்ட் ஏ கமா பி கமா சி எனக்கு என்ன ஆகும்? மோர் தென் வேல்யூ இங்க இருக்கு. யோசிச்சு சொல்லுங்க. மூணுமே பிரிண்ட் ஆகும். மூணுமே பிரிண்ட் ஆகும். ஆனா எப்படி ஆகுது? மூணுமே ஸ்பேஸ்ல வருது. பேஸ்ல வருது. ஓகே சரி. இல்லப்பா இந்த மாதிரி எனக்கு வரணும். எப்படி? இந்த மாதிரி the value is அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, அது மாதிரி எனக்கு வரணும் அப்படிங்கும்போது பிரிண்ட் the The value value, is ஆமா double value quoteல போட்டு of, ஓகே value of a is அப்படின்னு கொடுத்து கமா double quote கொடுத்து கமா கொடுத்து ஏபிசி a ஓடது. ஏ கமா பி கமா சி. ஓகே அதுக்கப்புறமா the value of b is அப்படின்னு கொடுத்து அதுக்கப்புறமா இதோடது. இது கரெக்டா? கரெக்டா? எஸ் மேம். எஸ் மேம். யோசிச்சு சொல்லுங்க. கரெக்டா? எஸ் மேம் கரெக்ட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் எப்படி இந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ், அப்புறம் ஒரு இடத்துல நம்ம வேல்யூ, இந்த மாதிரியான ஒரு டேட்டா, ஒரு வேல்யூ, டேட்டா, ஒரு வேல்யூ, இப்படி பார்த்து பார்த்து கொடுக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு இடத்துல ஒரு குட்டி தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு. அதாவது கமால நம்ம செப்பரேட் பண்ணும்போது ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு தப்பாக வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான விஷயத்த அவாய்ட் பண்ண இன் சச் அ கேஸ், இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு மிக்சடு டேட்டா இருக்கா, அதை நீங்க என்ன பண்ணணும்? இந்த மாதிரியான கண்டென்ட்டை ஸ்ட்ரிங்னு எடுத்துக்க போறோம் அண்ட் லாஸ்டா ஃபார்மேட் அப்படின்னு யூஸ் பண்ண போறோம். எப்படி? இந்த இடத்துல ஒரு நிமிஷம் கவனிங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இந்த இது பிரிண்ட், இதுக்குள்ளார நான் ஸ்ட்ரிங்கை கொடுக்குறேன். என்னது? ஒரு நிமிஷம். த வேல்யூ
ஆஃப் ஏ இஸ் இந்த இடத்துல ஏவோட வேல்யூ வரணும். ஓகேங்களா? அதனால இந்த மாதிரி ஒரு கேர்லி பிரேசஸ் கொடுக்குறேன். ஆக்சுவலா இந்த கேர்லி பிரேசஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரிங்குக்குள்ள வரும்போது அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது இந்த எக்ஸாக்ட் கேர்லி பிரேசஸ பிளேஸ் ஹோல்டர்னு சொல்லுவாங்க. சரியா? சரி, இப்போ இங்க கவனிங்க. the value of a is அப்படிங்கிற இடத்துல இந்ததும் and b is அப்படின்னு வர்ற இடத்துல இந்த மாதிரியும் எனக்கு ரெண்டு வேல்யூ வரணும். அண்ட் கவனிச்சுக்கோங்க, இந்த இது ஸ்ட்ரிங் கண்டென்ட். ஆமா தானே? டபுள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சு டபுள் கோட்ஸ்ல முடிஞ்சிருச்சு. ஆனா எனக்கு இதுக்கு மேலதான் இருக்கு. ஸ்ட்ரிங்குக்கு அப்புறமா ஃபார்மேட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஃபார்மேட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்ன வரணும்? ஒரே நிமிஷம் சொல்லுங்க பாப்போம். இந்த இடத்துல என்ன வரணும்? ஏவோட வேல்யூ வரணும். ஆமா தானே? எஸ் மேம். இந்த இடத்துல பியோட வேல்யூ பியோட வரணும். வேல்யூ So, உள்ள என்ன பண்ண போறேன்? எப்ப ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூ கொடு, அதுக்கப்புறமா பியோட. பியோட இப்ப பாருங்க எனக்கு அவுட்புட் எப்படி வரும். The value of A is 12, the B is 34. 34. இப்போ இங்க பிளேஸ் ஹோல்டர்ல அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் வேணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அண்ட் இந்த இடத்துக்கு ஏ, இந்த ரெண்டாவது இடத்துக்கு பி, அதே மாதிரி இன்னொரு இடத்துக்கு சி அப்படின்னு உங்களுக்கு என்ன மாதிரி இஷ்டமோ தாராளமாக அப்படியே உங்களுக்கு கொடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ அடுத்து இன்னொரு விஷயம் பாருங்க. நாம ஆல்ரெடி இப்படி அசைன் பண்ணாதான் உண்டா? எப்படி இந்த மாதிரி அசைன் பண்ணாதான் உண்டா, இல்ல அசைன் பண்ணாமே நம்மளால இந்த எக்ஸாக்ட் விஷயத்த பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா எஸ், அஃப்கோர்ஸ். அப்படியே கொஞ்சம் கவனிங்க. நான் இப்போ சாரி இங்க இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்? எஸ், இங்க ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா சும்மா டைரக்டாவே இந்த இடத்துல நான் கொடுக்க போறேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள் மேங்கோ அண்ட் இந்த இடத்துல பனானா அப்படின்னு கொடுக்க போறேன். இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும்? வேல்யூ ஆஃப் ஏ இஸ் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த மேங்கோ அப்படியே கொண்டு போய் இங்கேயும், பிக்கு இந்த இடத்துல மேங்கோ இங்க கொண்டு போய் போடுவோம். அப்படியே கொஞ்சம் கவனிங்க, இப்படி இருக்கு. ஸோ எத்தனை பிளேஸ் ஹோல்டர் நாம இங்க போடுறோமோ தயவு செஞ்சு அத்தனை பிளேஸ் ஹோல்டர் அதுக்கான வேல்யூ நாம இங்கே போடணும். இப்போ 3 பிளேஸ் ஹோல்டர் இருக்கு. ஆமாவா? எஸ் மேம். 1, இது 2, இது 3. ஆனா ஃபார்மேட்டுக்குள்ளார எத்தனை வேல்யூஸ் இருக்கு? 2 தான் இருக்கு. ஓகே, இப்போ பாருங்க நம்மளுக்கு என்ன ஆகுது. இந்த இடத்துல எனக்கு ரெண்டே 2 வேல்யூஸ் தான் இருக்கு. ஆனா நீங்க 3 பிளேஸ போட்டிருக்கீங்க. ஸோ இந்த 3 பிளேஸ்ல நான் எதை எங்கெங்க போடணும்னு எனக்கு தெரியலப்பா. எப்படி எதை எங்கெங்கன்னு போடணும்னு தெரியல. இல்ல இது 2 தான் வேல்யூ அப்படின்னா எதை எங்க போடணும் அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்? இதே சேம் தான், ரெண்டே வேல்யூ தான். அண்ட் ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோங்க, எப்பயுமே இந்த மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அப்படின்னு இருக்கும்போது நம்மளுக்கு இதை இண்டெக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும். எப்படி இண்டெக்ஸ் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இதை இண்டெக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு எடுத்துக்கும். அப்படின்னு எனக்கு இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்கும்போது கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், இந்த எக்ஸாக்ட் இண்டெக்ஸ் 0வும் இந்த எக்ஸாக்ட் இண்டெக்ஸ் 1ம் எடுத்துக்கும். அப்ப 0 அப்படின்னு எங்க வந்தாலும் அது மேங்கோ, 1 அப்படின்னு எங்க வந்தாலும் அது பனானா. ஓகேங்களா? சோ இப்போ என்ன பண்ண போறேன்? இப்ப இந்த இடத்துல 0 போட்டுக்கோ, இந்த இடத்துல 1 போட்டுக்கோ, இந்த இடத்துலயும் 1. இப்ப பாத்துடலாமா எப்படி வருதுன்னு? சோ எந்த இடத்துல 0 இருந்துச்சோ அதோட மேங்கோ அண்ட் பிக்கு பனானா, இன்னொன்னும் பனானா. இல்ல எனக்கு இந்த இடத்துல 0 வேணும், இந்த இடத்துல 1 வேணும், தாராளமாக அதையும் நாம இங்கே பண்ணிடலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு 0. அப்ப என்ன வரும் ஆன்சர்? என்ன ஆன்சர் வரும்? மேங்கோ பனானா மேங்கோ. மேங்கோ பனானா மேங்கோ. ஓகேங்களா? எஸ் மேம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான விஷயம் சொல்லலாம். அண்ட் கைண்ட்லி இன்னொரு லாஸ்டா ஒரே ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீவேர்டு ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கீவேர்ட் ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல ஏ இல்லை கிரீட் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதுக்கு பதிலாக இது. ஓகே, அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹாய் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த. ஓகே, ஸோ இப்போ
நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ்னு சொல்லி ஜீரோவையும் ஒன்னும் சொன்னோம். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சிஸ்டம்க்கு பொறுத்த வரைக்கும் நீங்க எதுவுமே கொடுக்கலன்னா இது இண்டெக்ஸ் 0, இண்டெக்ஸ் 1. அதே சமயத்துல நீங்க இது எதையாவது நீங்க வேல்யூ அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணீங்கன்னா எஸ் அந்த விஷயம் இங்க தாராளமாக போடலாம். கிரீட் அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் கிரீட்னு போடுறேன். ஓகேங்களா? அண்ட் இந்த ஹாயை தூக்கி நான் இங்கே போடுறேன். இப்போ எனக்கு என்ன ஆகும்? ஹாய் அப்படிங்கிற இடத்துல பனானா தூக்கி வந்திருக்கு. அண்ட் கிரீட் அப்படின்னு சொன்ன இடத்துல மேங்கோவோடது வந்திருக்கு. இஸ் இட் கிளியர்? எஸ் எஸ். எஸ் மேம், எஸ் மேம், எஸ் ஓ மேம். இதுதான். மேம் எனக்கு வந்து இது இந்த கீவேர்ட் ஆர்கியூ எதுக்குன்னு சரியா புரியல மேம். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்ணோம்? இந்த இடத்துல அசைன் பண்ணோம். அதுக்கப்புறமா நாம அதை டிஸ்ப்ளே பண்ணணும்னு நினைச்சோம். ஆமாவா ஜோ? ஓகே. அப்படி நம்ம டிஸ்ப்ளே பண்ணணும்னு நினைக்கும் போது ஒவ்வொன்றும் நம்மளுக்கு மாறி மாறி கூட நம்மளால டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். அது நம்மளோட இஷ்டத்தை பொறுத்து. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு மேங்கோ வேணும்னு நினைச்சேன், பனானா வேணும்னு நினைச்சேன். அண்ட் இந்த இடத்துல மூணாவதா ஒன்று எக்ஸ்ட்ராவா கொடுத்து அங்க என்னோட மேங்கோவையோ பனானாவையோ கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணினேன்? ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம்க்கு புரியுற மாதிரி இண்டெக்ஸ்ல கொடுத்து 0வும் 1ம் கொடுத்தேன். ஜோ இது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? எஸ் புரிஞ்சுது மேம். இப்போ அந்த 0, 1 தானா சிஸ்டமா புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா நானா இங்க கீவேர்டுன்னு கொடுக்குறேன். அதாவது மேங்கோ அப்படின்னு இருக்கும்போது நான் இந்த இடத்துல கீவேர்டு கிரீட்னு கொடுக்குறேன். இல்ல பனானா அப்படிங்கிறதுக்கு இங்க ஹாய்னு கிரீட்னு கொடுக்குறேன். ஒண்ணும் இல்ல. இப்ப கிரீட் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் A1B அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஓகே 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 A is equal to mango, B is equal to banana. உங்களுக்கு A எங்க வேணும்? இந்த இடத்துல. இந்த இடத்துல A வேணும். இந்த இடத்துல என்ன வேணும்? B வேணும். அவ்வளவுதான் விஷயம். ஓகே. சோ இதுதான் கீவேர்ட் ஆர்குமெண்ட். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே காட் இட். ஓகேங்களா? சோ இந்த மாதிரியும் உங்களுக்கு எப்படி விஷுவலைஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ எஸ் உங்களோட கஸ்டமைசேஷன் இங்க கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த இம்போர்ட் ஃபங்க்ஷன். அதாவது பாத்தீங்கன்னா இம்போர்ட் அப்படிங்கிறது நம்ம கான்ஸ்டன்ட்ல யூஸ் பண்ணிருப்போம். ஆமாவா? எஸ் ஒரு குட்டி Yes, ஃபைலா ma'am. எழுதினோம். அதை Yes. கான்ஸ்டன்ட் மூலமா இம்போர்ட் பண்ணினோம். அந்த எக்ஸாக்ட் வேரியபிள்ல என்ன இருக்கோ அது இங்க எனக்கு கால் ஆச்சு. எஸ் நான் திருப்பியும் சொல்றேன். இந்த இடத்துல நம்ம கொடுத்தது 2 வேரியபிள்கான வேல்யூ. அண்ட் இதுலயும் நாம ஒரு 2 வேரியபிள்கான வேல்யூவையும் கொடுத்துருக்கோம். ஆனா கவனிச்சுக்கோங்க, சிஸ்டம்ல பைத்தானை பொறுத்த வரைக்கும் இந்த மேத் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேக்கேஜஸ் ஆல்ரெடி இருக்கு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சொல்லியிருப்பேன் லைப்ரரிஸ், அதாவது பைத்தான்ல ஹியூஜ் நம்பர் ஆஃப் லைப்ரரிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். எஸ் அதுதான் இங்கேயும் நான் ஸ்பெசிஃபை பண்ண போறேன். எஸ் இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு n நம்பர் ஆஃப் பேக்கேஜஸ் இங்க இருக்கு. அந்த எக்ஸாக்ட் பேக்கேஜஸை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை நான் இங்க இந்த எக்ஸாக்ட் நம்மளோட என்விரான்மெண்டல்ல நாம இம்போர்ட் பண்ணா மட்டும்தான் பாசிபிள். சரி, அப்படி நான் இம்போர்ட் பண்றேன். என்னென்ன இருக்கு? ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு நிறைய பேக்கேஜஸ் இருக்கு. தயவு செஞ்சு python.org-ல இருக்கிற டாக்குமெண்ட், என்னது டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ் அப்படின்னு மட்டும் நீங்க டைப் பண்ணுங்க. நிறைய விதமான மாடியூல்ஸ் நம்மளுக்கு வரும். அஃப்கோர்ஸ் நம்மளும் நிறைய டிஸ்கஸ் பண்ண போறோம். எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கங்கெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆனா டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லி போய் பாருங்க. சரி, இப்ப நான் ஏதாவது ஒரு லைப்ரரியை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும்? இம்போர்ட் பண்ணணும். அண்ட் ஒன் திங் கவனிச்சுக்கோங்க, யூஸ்வலா நாம மேக்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? MATHS அப்படின்னு போடுவோம். ஆமாவா? Yes, ma'am. ஆமாவா? ஆனா எஸ் இங்க கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, இந்த இடத்துல சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இல்ல. நான் இங்க எக்ஸிக்யூட் பண்றேன். என்ன ஆகுது? நோ மாடியூல் நேம் மேக்ஸ். அப்போ பைத்தான்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் பைத்தானை பொறுத்த வரைக்கும் MATH மேத் அப்படின்னு தான் இருக்கு. ஸோ இப்போ இங்க கவனிச்சீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுது. சரிப்பா, மேக்ஸ்குள்ளார நிறைய ஏதோ ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொன்னீங்க, என்னது? எஸ் அந்த விஷயத்துக்கு தான் இப்போ போக போறோம். அதாவது எனக்கு பிகினர், நான் வந்து ஒரு பிகினர், எனக்கு மேக்ஸுக்குள்ள என்னென்னலாம் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. சரி, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? எஸ் இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதை இப்போ நாம யூஸ் பண்ணிக்க போறோம். எப்படி யூஸ் பண்ண போறோம்?
ஒண்ணே ஒண்ணு மாடலோட பேரை போட்டுக்கோங்க, டாட் போட்டுட்டு டேபை கிளிக் பண்ணுங்க. திருப்பி ரிப்பீட் பண்றேன், அந்த எக்ஸாக்ட் மாடுல் நேமை ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க, டாட் கிளிக் பண்ணிட்டு டேபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரியான அதோட பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இது எல்லாமே என்னது, மேக்ஸோட எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகேங்களா, இது எல்லாமுமே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸோட எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த மாதிரி மேக்ஸோட எக்ஸ்பிரஷன்ல இது எல்லாம் என்னது கவனிச்சுக்கோங்க. சைன் ஆஃப் 0 என்னது, 0. 0. 0. அதே மேத் ஆஃப் காஸ் ஆஃப் 0 1. இப்போ காசினஸ். ஆமா, இப்ப இந்த ஒரே ஒரு நிமிஷம் கவனிங்க. மேத் அப்படிங்கிறது பேக்கேஜ், மாடியூல் பேக்கேஜ், டாட் கொடுத்து டேபை கொடுக்குறேன். இது எல்லாமுமே ஃபங்க்ஷன். எதெல்லாம் ஃபங்க்ஷன், இந்த சைனு காசு டேனு இந்த எல்லாமே ஃபங்க்ஷன். அப்படியே பாருங்க, இன்ஸ்டன்டா நம்மளுக்கு இ அப்படின்னு ஒன்று இருக்கு, அதோட இ வேல்யூ இ டு த பவர் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது. அதே மாதிரி இன்ஃபினிட்டிக்கு ஐஎன்எஃப் அந்த விஷயம், அதுவும் நம்மளுக்கு ஒரு இன்ஸ்டன்டா இருக்கு. என்ஏஎன் நாட் அ நம்பர் அப்படின்னு சொல்ற விஷயம். பை அப்படிங்கிறதும் நம்மளுக்கு என்னது, ஒரு 3.14. எஸ் எக்ஸாக்ட்லி பாத்தீங்கன்னா 3.1415. ஸோ எஸ் மேத் டாட் பை. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மேத் அப்படிங்கறது மட்டும்தான் நான் இங்க இம்போர்ட் பண்ணேன். அதுக்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸ், அதுக்குள்ள இருக்கிற ஃபர்தர் அட்ரிபியூட்ஸ் எல்லாமுமே அழகா இன்ஸ்டன்ட் முதல் கொண்டு ஃபங்க்ஷன்ஸ் முதல் கொண்டு நம்மளுக்கு இங்க எடுத்துக்கொண்டு வந்து போடுது. ஸோ மேம் இது ஹெல்ப் போட்டோ இதுல என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். கண்டிப்பா அது பண்ண முடியும். தட் இஸ் வாட், அது ஆல்ரெடி நான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ அதை தான் நான் இப்ப சொல்லலாம்னு வந்தேன். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 செகண்ட். ஸோ நம்மளோட இதுல வந்து ஆல்ரெடி இங்க எஸ் நாட் இந்த பேஜ். ஹோப் எவ்ரி ஒன் ஆர் ஏபிள் டு see my screen. எஸ் எஸ் மேம். ஸோ எஸ் ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெல்ப் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் தேவை அப்படின்னா எஸ் இந்த பேக்கேஜஸ் மட்டுமே என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் பார்க்கலாம். அண்ட் நாட் ஓன்லி திஸ், இது எல்லாமே பேக்கேஜஸ், அதாவது இம்போர்ட் கொடுத்து ஸ்டேட்மெண்ட் இப்படி தான் கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம இந்த மாதிரியான பேக்கேஜஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற விஷயமும் நம்ம பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி மாடியூல்ஸ் அப்படிங்கிற விஷயமும் நம்மளுக்கு இருக்கு. ஓகே, ஸோ அதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். 1 செகண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சாரி, ஸோ ஹெல்ப் அப்படிங்கிற விஷயம் அண்ட் மாடியூல்ஸ் அப்படிங்கிற விஷயம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன மாடல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு இங்க வரும். ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு உள்ள நிறைய இருக்கு. மாடல்ஸ் ஓஎஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான மாடல்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாருங்க. அண்ட் அந்த எக்ஸாக்ட் மாடல்ஸ்ல 1 by 1 நாம நிறைய விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு நாம பார்த்தது மேக்ஸ் அப்படிங்கிற மாடல்ஸ் மட்டும்தான். ஆனா எஸ் அஃப்கோர்ஸ் ரேண்டம், நம்பை, பேண்டாஸ் இந்த மாதிரி நிறைய மாடல்ஸை 1 by 1 நாம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? எஸ் ஓகே. யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா கேளுங்க. நாம மாடியூல் டிஃபரன்ஸ் சொல்லுங்க மேம். புரியல. பேக்கேஜுக்கும் இப்போ பேக்கேஜ்னா இது மாடியூல்னா மேத் மாடியூல், ரேண்டம் மாடியூல் அந்த மாதிரி வரும். எதை சொல்றது நம்ம வந்து பேக்கேஜ் அப்படிங்கும்போது ஹோல் த பேக்கேஜ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உள்ள நம்மளுக்கு என்ன இருக்கு, ஃபங்க்ஷன்ஸும் இன்ஸ்டன்ஸும் இருக்கும். அதுவே பேக்கேஜ் அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயம் அதுக்குள்ளார இருக்கும் அவைலபிளா. ஸோ ஒரு நிமிஷம், இங்க பேக்கேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இந்த இடத்துல இப்போ ஒன்னே ஒண்ணு நத்திங், ரொம்ப சிம்பிளான விஷயம். எனக்கு இங்க பாத்தீங்கன்னா நான் இப்போ மேக்ஸ் போட்டேன், இம்போர்ட் மேத்ன்னு போட்டேனா எனக்கு என்ன ஆச்சு, வாட் ஹேப்பன், மேத் இம்போர்ட் ஆயிருக்கு மேம். ஓகே, மேத் இம்போர்ட் ஆச்சு. எப்படி இம்போர்ட் ஆச்சு, மேத் மட்டும் எனக்கு இம்போர்ட் ஆச்சா இல்ல பை மட்டும் எனக்கு இம்போர்ட் ஆச்சா? இங்க உள்ள ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஈவன் தோ நம்மளுக்கு சைனு காசு டேன் எல்லாமுமே நம்மளுக்கு இதுக்குள்ள இருந்து நம்மளுக்கு அப்படியே வந்துச்சு. ஓகேங்களா, அதுதான் பேக்கேஜஸா? ஆமா, இல்ல இது வந்து மாடல், இது வந்து மாடல். ஆனா ஆமா, இப்ப இங்க கவனிச்சுக்கோங்க, இந்த மேத்துக்குள்ளார எனக்கு என்னென்னலாம் இருக்கு, எக்கச்சக்கமா ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம்ப்பா, எனக்கு பெட்டர் பர்டிகுலரா அந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தேவை அப்படிங்கும்போது ஒரே நிமிஷம் கவனிச்சுக்கோங்க. ஃப்ரம் மேத் இம்போர்ட்
சீல் அந்த மாதிரி சீல் இம்போர்ட் பை இம்போர்ட் சைன் மட்டும். இப்ப இம்போர்ட் பை அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்ப ஒரு நிமிஷம், இதுக்கு முன்னாடி நான் பையன்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? எடுக்காது மேம். நாட் டிஃபைன்டு. ஆனா இதுக்கப்புறமா பாருங்க, இந்த எக்ஸாக்ட் பேக் மட்டும் எனக்கு கொடு அப்படிங்கும்போது பையோடது அழகா வருது. எஸ் 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 ஓகேவா? சோ இந்த மாதிரியான விஷயமும் நம்ம போகலாம். எங்க இருந்து என்ன மாதிரியான ஃபங்க்ஷன், எனக்கு அது மட்டும் தான் வேணும், அந்த பேக் மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம போகலாம். ஓகேங்களா? ஓகே மேம். ஓகே ஃபைன். இப்போ அடுத்த விஷயமா நான் ஒரு முக்கியமான இதுக்கு நான் எடுத்துட்டு போகிறேன். அப்படி கொஞ்சம் கவனிங்க. ஸோ இந்த இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ். ஸ்ட்ரிங்ஸ் தான் நம்ம நிறைய பார்த்துட்டோமே. இல்லை, நாம ஆரம்பமான விஷயம் மட்டும்தான் நம்ம பிடிச்சிருக்கோம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்தில் ஒன் செகண்ட். ஸோ இங்க we have done, அதாவது ஏதாவது ஒன்று டபுள் கோட்ஸ்குள்ளார நாம கொடுத்த விஷயமா இருக்கட்டும், இல்ல சிங்கிள் கோட்ஸ்குள்ள கொடுத்த விஷயமா இருக்கட்டும், நம்மளுக்கு இது என்னது ஸ்ட்ரிங் கண்டென்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அண்ட் அதே சமயத்துல டபுள் ட்ரிபிள் கோட்ஸ், ஓகே, ஸோ ட்ரிபிள்ல டபுள் கோட்ஸ் கொடுக்குறோம், அதே மாதிரி ட்ரிபிள்ல சிங்கிள் கோட்ஸும் கொடுக்குறோம். இது என்னது? இதுவும் ஸ்ட்ரிங் தான், ஆனா இட் இஸ் அ டாக்குமெண்ட், டாக் ஸ்ட்ரிங். டாக் ஸ்ட்ரிங். ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கிற சமயத்துல ஓகே, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இடத்துல பைத்தான் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்றேன். அப்போ ஏ அப்படின்னு நான் கால் பண்ணா இந்த எக்ஸாக்ட் பைத்தானுங்கிற விஷயம் வெளியே வந்து விழுகும். ஓகேவா? ஆனா ஒன் பை ஒன் பை ஒன் பை ஒன் பை ஒன் பை ஒன்னா போகணும். அதுக்கு பாசிபிள் இருக்கா? எஸ், பாசிபிள் இருக்கு. சரி, அப்படியே ஒன் பை ஒன் பை ஒன் பை ஒன்னா போகும்போது ஏதாவது சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்கா? நோ. ஏன்? அஃப்கோர்ஸ் ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் கண்டென்ட் நீங்க டபுள் கோட்ஸ்லயோ சிங்கிள் கோட்ஸ்லயோ இல்ல ட்ரிபிள் கோட்ஸ்லயோ நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா இட் ஷுட் நாட், அதாவது வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற எந்த எக்ஸாக்ட் கண்டென்ட்டும் அது சேஞ்ச் பண்ண முடியாது. அப்படி அந்த சேஞ்ச் பண்ண முடியாத கண்டென்ட்டை என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, எஸ், அப்படியே கொஞ்சம் கவனிங்க. இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரிங் இட் இஸ் அ இம்மியூட்டபிள். ஓகே, ஸ்ட்ரிங் கண்டென்ட் இட் இஸ் அ இம்மியூட்டபிள். அப்ப இம்மியூட்டபிள் அப்படின்னா உள்ள இருக்கிற கண்டென்ட் எதுவுமே நம்மனால சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம முதல்ல அசைன் பண்ணுவோம். என்ன? நான் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிங் அசைன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா அஜந்தா அப்படின்னு அசைன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஸ்ட்ரிங்கோடதுல நம்ம அசைன் பண்ணும்போது எனக்கு இந்த ஏவை, அதாவது மூணாவதா இருக்கிற ஏவை ஆக்சஸ் பண்ணணும், இல்ல ஹெச் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா எஸ், இட் இஸ் பாசிபிள். தனியா மட்டும் என்னால ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படி நான் ஆக்சஸ் பண்ற விஷயத்த என்னன்னு சொல்லுவேன்? எஸ், கைண்ட்லி ஜஸ்ட் see here. இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சில டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. அப்படி டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் ஒன் இட் இஸ் ஆல் அபவுட் ஸ்ட்ரிங், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட், மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா டூப்பிள். அதாவது இதை வந்து நான் டூப்பிள் அப்படின்னு சொல்லி நான் ஸ்பெசிஃபை பண்ணுவேன். சில பேர் ஒவ்வொரு விதமா ப்ரொனன்சியேஷன் பண்ணுவாங்க, இல்லைன்னா டப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஷன். டூப்பிளும் டப்பிளும் எல்லாமுமே ஒண்ணுதான். அண்ட் நாலாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா டிக்ஷனரி. அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செட்ஸ். ஸோ இந்த செட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப அதிகமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது மோர் தென் அ டேட்டாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம காம்பினேஷன் அப்படிங்கிறதுல தான் நாம இந்த செட் இருக்கும். ஸோ செட்டை நாம இப்ப டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். ஆனா ரொம்ப முக்கியமா ஸ்ட்ரிங்ஸ், லிஸ்ட், டூப்பிள் அண்ட் டிக்ஷனரி இது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்கறது ஸ்ட்ரிங்ஸை கண்டென்ட் பண்ணி பார்க்க போறோம். சரி, இப்போ ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கும்போது அதுக்கு நம்ம என்னன்னு பேர் வைப்போம்? ஒரு வேரியபிள் நேம். ஓகேங்களா? இது வேரியபிள் நேம் அண்ட் இதுக்குள்ளார ஒரு வேல்யூ ஏஜே ஏஎன்டி ஹெச்ஏ. ஓகேங்களா? இது வேல்யூ. இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? தெரியுதா? ஒயிட் நான் போர்ட்ல தெரியுதா? நான் இப்போ தெரியுது ஒயிட் போர்ட். ஓகே, தெரியுதா? ஓகே தெரியுது. சரி, ஓகே. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம இங்க என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத நான் ஒரு டைம் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா டெக்னிக்கல் கண்டென்ட்டை மட்டும் வாங்கிக்கோங்க. நாம இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். எஸ், இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் நேமை நான் கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸாக்ட் வேரியபிள் நேமை வச்சு நாம ஆக்சஸ் பண்ண போறோம். ஓகே, அண்ட் அந்த எக்ஸாக்ட் ஆக்சஸுக்கு நாம யூஸ் பண்ற டெக்னிக் என்னன்னு பாத்தீங்கன்னா இண்டெக்ஸிங்.
அண்ட் அப்படியே கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, இண்டெக்ஸிங்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு பாசிட்டிவ் இண்டெக்ஸிங், இன்னொன்னு நெகட்டிவ் இண்டெக்ஸிங். இந்த இண்டெக்ஸிங் அப்படின்னு நீங்க ஸ்பெசிஃபை பண்ணும்போது எஸ் நம்மனால ஒவ்வொரு கண்டென்ட் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, அப்போ அதே மாதிரி மோர் தென் ஒன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நாம ஸ்பெசிஃபை பண்றது ஸ்லைசிங். அண்ட் இந்த ஸ்லைசிங்ல ஸ்டார்ட், ஸ்டாப், ஸ்டெப் அப்படின்னு 3 விஷயம் இருக்கு. ஸோ இந்த எக்ஸாக்ட் விஷயத்தை தான் இன்னைக்கு செஷன்ல நம்ம இப்ப பார்க்க போறோம். அப்படியே கொஞ்சம் கவனிங்க. எங்கேயாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா ஸ்டாப் மீ தேர். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திருப்பி எனக்கு அப்படியே ஸ்டிக் ஆகிருக்கு மேடம். அப்படியே வந்து ஓகே, உங்களோடது எனக்கு இங்க வரவே இல்லை ஆக்சுவலா. இப்போ இங்க பாத்தீங்கன்னா எஸ் இந்த பர்டிகுலர் கண்டென்ட்டுக்கு ஆக்சஸ் பண்ண நாம இந்த வேரியபிளை யூஸ் பண்ணுவோம். ஆமாவா? இது வேல்யூ, இது வேரியபிள். எஸ்ஸா? இதுல யாருக்குமே எந்த டவுட் இல்லை. எஸ்ஸா? எஸ் எஸ் எஸ். ஓகே, இப்போ இங்க பாருங்க நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த எக்ஸாக்ட் ஓகே நான் எகெயின் திருப்பியும் இங்க ரைட் பண்றேன். ஸோ திஸ் இஸ் வாட் மை வேரியபிள் அண்ட் இதுக்குள்ளார இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் நான் வச்சிருக்கேன். ஆக்சுவலா இது வந்து டபுள் கோட்ஸ்ல இருக்கு. ஸோ இப்போ இதை யூஸ்வலா நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா எஸ் ஈச் அண்ட் எவ்ரி திங்கையும் நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு வி யூஸ் இண்டெக்ஸிங். அந்த எக்ஸாக்ட் இண்டெக்ஸிங் எஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் ஸ்பெசிஃபை பண்ணேன். இண்டெக்ஸிங் அப்படிங்கும்போது எதுல நம்மளுக்கு இருக்கும்? 0 0 0. 0. ஓகேங்களா? ஸோ எஸ் அதே சேம் தான். இண்டெக்ஸிங் ஸ்டார்டிங் வித் 0, 1, 2, 3, 4, 5, 6. எஸ் அஃப்கோர்ஸ் எப்பயுமே இந்த எக்ஸாக்ட் இண்டெக்ஸிங் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நம்மளாம் இங்க கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. சிஸ்டம் அதுவாவே இண்டெக்ஸிங் அப்படிங்கிறது 0 அப்படிங்கிற விஷயம் தானாவே இட் வுட் அசைன் இட். அண்ட் இங்க திருப்பியும் இன்னொன்னு சொல்லிடுறேன், இண்டெக்ஸிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு பாசிட்டிவ் இண்டெக்ஸிங், இன்னொன்னு நெகட்டிவ் இண்டெக்ஸிங். ஆர்எல்ஸ் இந்த பாசிட்டிவ் இண்டெக்ஸிங்க ஃபார்வர்ட் இண்டெக்ஸிங் அப்படின்னும் நெகட்டிவ் இண்டெக்ஸிங்க பேக்வேர்ட் இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேக்வேர்ட் இண்டெக்ஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1, -2, -3, -4, -5, -6, -7. சரி, இப்போ இதெல்லாம் இண்டெக்ஸிங் எல்லாம் கொடுத்து என்னதான்ப்பா பண்ண போறோம்? எஸ் இப்பதான் நம்மளுக்கு முக்கியமான விஷயத்துக்கே வர்றோம். எஸ் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், இதோட வேரியபிள் என்ன? str1. ஸோ str1 அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல ஒரு வேல்யூ கொடுக்க இது இண்டெக்ஸிங் தானே சொல்றீங்க? இண்டெக்ஸிங்னா இண்டெக்ஸிங்கா? இண்டெக்ஸிங் 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 இண்டெக்ஸிங். மேடம் வந்துட்டாங்க. இல்ல டிஸ்கஸ் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ் எஸ். ஸோ ஆக்சுவலா விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் இண்டெக்ஸிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று ஃபார்வர்ட் இண்டெக்ஸிங், பேக்வேர்ட் இண்டெக்ஸிங். இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இண்டெக்ஸிங், நெகட்டிவ் இண்டெக்ஸிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார்வர்ட் இண்டெக்ஸிங் அப்படிங்கிறது 0ல இருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிறது. நெகட்டிவ் இண்டெக்ஸிங் அப்படிங்கிறது பேக்ல இருந்து, ஸோ அதனாலதான் இது பேக்வேர்டும் சொல்லுவாங்க. ஸோ பேக்ல இருந்து அப்படிங்கும்போது இந்த இடத்துல -1 இங்க இருந்து தான், இங்க 0ன்னு சொல்லிட்டு இங்கேயும் 0 வராது. ஏன்னா 0 அப்படிங்கிறது நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். நெகட்டிவ் அப்படிங்கும்போது -1 அப்படின்னு தான் நம்மளுக்கு ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க கவனிச்சீங்கன்னா str1 அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி திஸ் இஸ் த வேரியபிள் அண்ட் இந்த வேரியபிள்ல 4th இண்டெக்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 4th இண்டெக்ஸ் என்ன இருக்கு? t அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இட் ஜஸ்ட் கம்ஸ் அஸ் t. சரி, இப்போ இது போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், அப்படியே கொஞ்சம் கவனிங்க. நான் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி சில விஷயம் சொன்னேன். என்னன்னது? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு சொன்னோம். எஸ்ஸா? ரெண்டாவது விஷயம் லிஸ்ட். ஓகே லிஸ்ட், லிஸ்ட். tuple, மூணாவது விஷயம் டூபிள் dictionary, set. அண்ட் நாலாவது வந்து பாத்தீங்கன்னா டிக்ஷனரி. ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயம் கவனிச்சுக்கோங்க, ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ஒன்னு டபுள் கோட்ஸ்குள்ளேயோ இல்ல சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயோ வர்ற விஷயம். லிஸ்ட் அப்படிங்கிறது ஸ்கொயர் பிராக்கெட்ல வர்ற விஷயம். டூபிள் அப்படிங்கிறது பெராந்தசிஸ்குள்ள வர்ற விஷயம்.
டிக்ஷனரி அப்படிங்கிறது இந்த கர்லி பிரேசஸ் ஆர் ஃப்ளவர் பிராக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸாக்ட் டிக்ஷனரியை நாம இங்க சொல்றதுனால தான் நம்மளோட மெயின் ப்ரோக்ராம்ல இந்த கர்லி பிரேசஸ் அப்படிங்கிற விஷயம் பைத்தான்ல இது வர்றது இல்லை. அதுக்கு பதிலாக தான் நாம இங்க என்ன யூஸ் பண்றோம், இண்டென்டேஷன் யூஸ் பண்றோம். சரிங்களா? ஓகே, ஸோ இதுதான் டேட்டா ஸ்ட்ரக்சர். அண்ட் இந்த இடத்துல தயவு செஞ்சு இதோட சேர்த்து கன்ஃபியூஷன் பண்ணக்கூடாது. அதாவது என்னன்னா, இங்க ஸ்கொயர் பிராக்கெட் வருதே, அப்போ இது லிஸ்டா அப்படின்னு கன்ஃபியூஷன் ஆயிக்க வேண்டாம். எப்பயுமே எல்லாத்துலேயுமே அது ஸ்ட்ரிங்கா இருந்தாலும் சரி, லிஸ்டா இருந்தாலும் சரி, டூப்புலா இருந்தாலும் சரி, டிக்ஷனரியா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு வேரியபிள் அப்புறமா ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் ஸ்பெசிஃபை பண்றாங்கன்னா இதுக்குள்ளார ஏதோ இண்டெக்ஸ் வேல்யூவை தான் சொல்றாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, இப்போ எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோங்க. எனக்கு str1 அப்படிங்கிற வேரியபிள்ல எனக்கு பைத்தான் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இதை நீங்க தான் இப்ப பண்ண போறீங்க, பார்ப்போம். ஸோ பைத்தான் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ str1ல எனக்கு 0 என்னது, str1 ஆஃப் -3 என்னது, str1 ஆஃப் 6 என்னது? 0 வந்து 0 P, வந்து P, ஓகே, -3 வந்து H, 3 வந்து H, 6 வந்து ம் 6 வந்து N. N. 6 வந்து என்ன? சாரி மேம், Yes. 6 இல்ல மேம், ஓகே, 6 இல்ல. 6ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட் ஆஃப் ரேஞ்ச். ஆக்சுவலா விஷயம் இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு எரர் தானே மேம் வரணும். 1 2 3 4 5. ஓகே, ஸோ Yes, yes, 0 1 error 2 தான் 3 வரும், 4 error 5 தான் வரும். அப்படிங்கிறது எஸ் எக்ஸாக்ட்லி எரர் தான் வரும். ஸோ எஸ், இந்த இடத்துல டோட்டலா 6 லெட்டர்ஸ், ஆனா 0ல இண்டெக்ஸ் ஆரம்பிக்கிறதுனால நம்மளுக்கு இங்க 5 வரைக்கும். அதே நெகட்டிவ் இண்டெக்ஸிங் அப்படின்னு போனா -1 -2 -3 -4 -5 -6. ஓகேங்களா? ஸோ எஸ், இங்க எந்த ஒரு விஷயத்தையும் இண்டெக்ஸிங்ல தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். அப்படி இண்டெக்ஸிங்ல ஆக்சஸ் பண்ணும்போது பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் ஆர் நெகட்டிவ் இண்டெக்ஸிங், இல்லைன்னா ஃபார்வர்ட் இண்டெக்ஸிங், பேக்வர்ட் இண்டெக்ஸிங். ஸோ இந்த இடத்துல யாருக்கு அது ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்ல இது ஓகே. 0ன்னு சொல்லும்போது நம்மளுக்கு Pன்னு வருது, No, ma'am. -3ன்னு சொல்லும்போது Hன்னு வருது. எஸ்ஸா? யாருக்கு Yes. இது Yes, டவுட் ma'am. இல்லையே? ம். ஓகே, இப்போ இங்க கவனிங்க. நம்ம இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வெளியே வர்ற அவுட்புட் ஒன்லி 1 கேரக்டர் தான் வருது. ஆமா தானே? எஸ்ஸா? ஆமா. Yes, ma'am. இந்த இடத்துல என்னால மோர் தென் 1 கேரக்டரை கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டா எஸ், இட் இஸ் பாசிபிள். ஸோ இங்க திருப்பியும் நான் சொல்ற விஷயம், ஸ்ட்ரிங் ஆர் லிஸ்ட் ஆர் டூப்பிள் டிக்ஷனரி, இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லும்போது இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லுவோம். மோர் தென் அ கேரக்டர்னு சொல்லும்போது எஸ், நாம யூஸ் பண்ண போறது ஸ்லைசிங் Slicing. அப்படிங்கிற விஷயம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த இண்டெக்ஸிங்கை மட்டும் ஒரு நிமிஷம் இங்க நான் ப்ரோக்ராம் பண்ணி காமிச்சிடுறேன். தென் வி ஜஸ்ட் கோ ஹியர். ஸோ எஸ், இந்த இடத்துல str1 அப்படின்னு இருக்கு. str1ஓட 4 என்னவா இருக்கும்? 0 1 2 3 4 T. T-யா? பார்த்துடலாமா? 0 1 2 3. எஸ்ஸா? Yes. ஓகே, ஸோ அதே சேம் திங், str1ஓட -3 என்னது? -3 T. T. அதே T தான். ஓகேங்களா? ஸோ str1ஓட 0 என்னது? A. A. ஓகே, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன் சச் அ கேஸ் str1ஓட -7. -7. A. -7 A. ஏவா? 2 A. 3 4 5 6. A, Yes, ma'am. madam. Yes, ma'am. A தான். ஏவா? A தான். ஏவா? A. ஸோ எஸ், இங்க இன்னொன்னு கவனிச்சுக்கோங்க. இந்த 0வும் இந்த ஃபர்ஸ்ட் ஏ தான், இந்த -7 இந்த ஃபர்ஸ்ட் ஏ தான். Yes, ஓகே, sir. இப்போ இதே சேம் திங் உங்களுக்கு இன்னொன்னு ஒரே ஒரு நிமிஷம் லாஸ்டா சொல்லிடுறேன். str1ஓட 6 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லாஸ்ட் ஏ. Yes, ma'am. ஓகேங்களா? ஸோ ஏ அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 3 ஏ இருக்கு. ஸோ அதனால கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். ஸோ இங்க நம்ம பார்த்த விஷயம் என்னது? ஆக்சஸிங், Indexing. இண்டெக்ஸிங் மூலமா ஃபார்வர்ட் இண்டெக்ஸிங், பேக்வர்ட் இண்டெக்ஸிங் ரெண்டுத்தையுமே பார்த்திருக்கோம். சரியா? ஓகே, Yes, ma'am. மேடம் Yes. ப்ளீஸ். சொல்லுங்க. இது -7 வருதுல்ல, ஆமா. நீங்க சொன்னது வந்து லாஸ்ட் ஏன்னு சொன்னீங்க, ஃபர்ஸ்ட் ஏன்னு ஓகே, சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் ஏ சொன்னேன். எஸ் எக்ஸாக்ட்லி, ஃபர்ஸ்ட் ஏ தான் நான் சொன்னேன்.
ஆக்சுவலா AJANTHA அப்படிங்கிற விஷயம் நான் ஸ்பெசிஃபை பண்ணினேன். இது 0 1 2 3 4 5 6. ஓகே, அண்ட் அதே மாதிரி -1 -2 -3 -4 -5 -6 -7 ஓகே 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 ரெண்டுமே எனக்கு ஃபர்ஸ்ட் ஏ தான். ஓகே ஓகே அண்ட் 6ன்னு சொல்லும்போது லாஸ்ட் ஏ அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? ஓகே ஓகே எஸ் சார். ஓகே சரி, ஓகே, ஓகே சூப்பர். இப்போ அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, எஸ் நம்ம இப்போ அடுத்து எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோர் தென் ஒன். ஸோ மோர் தென் ஒன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஸ்லைசிங் அப்படின்னு சொல்ல போறோம். இந்த எக்ஸாக்ட் டாபிக் கடைசியா மெஷின் லேர்னிங் வரைக்குமே இதே சேம் டாபிக் தான் நம்மளுக்கு போகும். ஸ்லைசிங் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்டான விஷயம். அண்ட் அதுவும் அனாலிசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஏதாவது நம்ம ரெக்கார்ட்ஸ் எடுக்கும் போதும் இந்த எக்ஸாக்ட் ஸ்லைசிங் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால இந்த எக்ஸாக்ட் ஸ்லைசிங்கை நான் கொஞ்சம் டெப்தா போகணும். ஸோ அதனால கவனிச்சுக்கோங்க. இன்கேஸ் ஏதாவது சிக்னல் இஷ்யூஸ் வருது அப்படின்னா நான் திருப்பியும் ரிப்பீட் பண்றேன், நோ வரிஸ். இப்போ இந்த ஸ்லைசிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 பெராமீட்டர்ஸ் நம்மளுக்கு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்ட், ஸ்டாப் அண்ட் அடுத்தது ஸ்டெப். ஸோ எப்பயுமே நாம இந்த 3 பெராமீட்டரையும் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டா இல்ல. இந்த ஃபர்ஸ்ட் 2 மட்டுமே கொடுத்தா போதும். இந்த லாஸ்ட் ஸ்டெப் எப்பயுமே ஆப்ஷனல் தான். அப்படி ஆப்ஷனல்னா அப்ப எதுக்குப்பா வருது? எஸ், அஃப்கோர்ஸ், நீங்க ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல டிஃபால்ட்டா 1 அப்படின்னு இருக்குன்னு அர்த்தம். சரி, இது 1 என்ன அர்த்தம்? வெயிட் பண்ணுங்க, இன்னும் டெப்தா நான் ஸ்பெசிஃபை பண்றேன், வெயிட் பண்ணுங்க. அண்ட் சரி, இங்க டிஃபால்ட்டா இங்க 1 இருக்குன்னு சொல்றீங்க. இன் சச் கேஸ் அதே மாதிரி இந்த ஸ்டார்ட்டுக்கும் ஸ்டாப்புக்கும் டிஃபால்ட் இருக்கா அப்படின்னு கேட்டா எஸ் இருக்கு. நான் இப்போ இந்த ஸ்டார்ட் அப்படிங்கிற இடத்துல ஒரே ஒரு நிமிஷம், இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா நாம இங்க ஒண்ணு போட்டோம். அதாவது எனக்கு ஏ, அதாவது இது வந்து str1ன்னு சொன்னோம். str1 அப்படிங்கிறது வேரியபிள். str1 ஆஃப் 0ன்னு சொல்லும்போது ஏன்னு சொன்னோம். str1 ஆஃப் -7 அப்படிங்கும் போதும் ஏன்னு சொன்னோம். இப்போ எனக்கு வரும்போது ஒரே ஒரு லெட்டர் மட்டும்தான் வருது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், எனக்கு இங்க ஜேல இருந்து n வரைக்கும் வேணும்பா. எப்படி? ஜேல இருந்து n வரைக்கும் வேணும். அப்போ எனக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும்? 1ல இருந்து ஸ்டார்ட் 1ல ஆகணும். இருந்து ஸ்டார்ட் ஆகி ஆனா 3 வரைக்கும் வரணும். எஸ்ஸா? இப்போ இங்க ஒண்ணு மட்டும் கவனிச்சுக்கோங்க. எனக்கு ஆக்சஸ் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல மோர் தென் 1 நம்பரை வந்து நாம ஸ்லைசிங்ல கொடுப்போம். ஆனா இந்த ஸ்டாப்னு இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் பிடிச்ச வேலை. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க நார்மலா ஸ்டாப்னு கொடுத்தா எனக்கு அதை எடுத்துக்காது. ஏன் அப்படின்னா இந்த எக்ஸாக்ட் ஸ்டாப் எப்பயுமே n-1 அப்படிங்கிற விஷயமா தான் எடுத்துக்கும். அது என்ன n-1? எஸ், இப்போ எனக்கு இங்க 3 வரைக்கும் வேணும். அதுக்காக டைரக்டா நான் 3 அப்படின்னு நான் இங்க கொடுக்க முடியாது. என்ன கொடுக்கணும்? 4ன்னு தான் கொடுக்கணும். ஏன்னா நான் கொடுக்கிற நம்பர் -1 அப்படிங்கிறது தான் எனக்கு வரும். ஸோ அதனால எனக்கு 3 வரைக்கும் வேணும் அப்படின்னா நான் 4 கொடுக்கணும். 4 வரைக்கும் வேணும் அப்படின்னா 5 கொடுக்கணும். 5. ஸோ இது மாதிரி தான் எல்லா விஷயமும் போகணும். இப்போ உங்களுக்கு இன்னொரு கன்ஃபியூஷன் வரலாம். சரி, இப்போ இந்த இடத்துல நான் 6ன்னு கொடுக்கறேன், எனக்கு என்ன வரும்? 7 வரும், H -7. வரைக்கும் வரும். H வரைக்கும் வரும். ஆனா எனக்கு 6ஓடதும் சேர்த்து வரணும்னா என்ன பண்ணும்? ஒன்னு விட்டுறணும். 7ன்னு போடலாம். ஓகே, Or ஒன்னு leave it as 7ன்னு that. போடலாம். ஆர்எல்ஸ் ஒண்ணுமே போடாம விடலாம். அது என்னப்பா ஒண்ணுமே? எஸ், அஃப்கோர்ஸ், அங்கதான் நம்மளுக்கு இருக்கிற விஷயம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி இருக்கிற இடம் நாம எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்ற மாதிரி, ஸ்டாப் அப்படின்னு சொல்ற விதம் n-1 அப்படிங்கிறதும், ஸ்டெப் டிஃபால்ட்டா 1 அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட்ல நான் எதுவுமே சொல்லல, பிளாங்கா விட்டேன் அப்படின்னா இங்க பிகினிங்ல இருந்து ஆரம்பிப்பா. பிகினிங்னா எங்க? ஜீரோல ஜீரோல இருந்து ஆரம்பி அப்படின்னு சொல்ற இடம். அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல நான் ஒண்ணுமே ஸ்பெசிஃபை பண்ணாம விட்டேன் அப்படின்னா எண்ட் வரைக்கும் போ. எண்ட் வரைக்கும்ங்கிறது என்னது? டில் இந்த 6 வரைக்கும். ஓகேவா? இது வரைக்கும் போ அப்படின்னு அர்த்தம். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல ஸ்டெப்பை பொறுத்த வரைக்கும் நான் இங்க எதுவுமே சொல்லாம விட்டேன் அப்படின்னா 1 அப்படின்னு அர்த்தம். இப்போ
அடுத்தது திருப்பியும் இன்னொரு விஷயம் சொல்ல போறேன், கவனிங்க. இப்போ இந்த இடத்துல அதே அஜந்தாவை எடுத்துக்கிட்டேனா, இப்போ இங்க இண்டெக்ஸிங் போடுறேன். 0 1 2 3 4 5 6. ஓகே, அதே மாதிரி நெகட்டிவ்லையும் போட்டுடுறேன். ஒரு சின்ன ப்ராக்டிஸையும் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கு வந்து STR1ன்னு கூட பேர் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ST1ன்னு பேர் வச்சிருக்கேன். இப்போ இங்க கவனிங்க, நான் ஒரு ஸ்லைசிங் கண்டென்ட் உங்களுக்கு கொடுக்க போறேன். நீங்க தான் ஆன்சர் சொல்ல போறீங்க, பார்ப்போம். ST1 இதுக்கு ST1ல எனக்கு 1ல இருந்து கவனிச்சுக்கோங்க, எனக்கு 3 அட்ரிபியூட். அந்த 3 அட்ரிபியூட்ல லாஸ்ட் ஒன் என்ன சொன்னேன், இத நாம கொடுக்கலாம், கொடுக்காமையும் இருக்கலாம், ஆப்ஷனல் தான். ஓகேங்களா? ஓகே, சோ இப்போ இந்த இடத்துல 1ல இருந்து 4 அப்படின்னு நான் சொல்றேன். எனக்கு என்ன டேட்டா வரும் சொல்லுங்க பாப்போம். யோசிச்சு சொல்லுங்க, JAN தப்பா வரும். இருந்தாலும் பரவாயில்ல, JAN. எனக்கு கரெக்ட். JAN. JAN. ஏன்னா இந்த இடத்துல 4 அப்படின்னு சொல்லும்போது கரெக்டா 4ல போய் நிக்காது. இந்த இடத்துல 1 அப்படின்னு சொல்லும்போது ஆமா 1ல இருந்து நான் வருவேன். ஆனா இந்த 4க்கு பதிலா என்ன போகும், n N மைனஸ் minus 1. ஓகே, அப்ப n மைனஸ் 1 அப்படின்னா எங்க வரைக்கும் வரும், 3 3. வரைக்கும். அப்போ JAN அப்படிங்கிற AN. மூணு கண்டென்ட் எனக்கு வரும். ஓகேவா? சரி, ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா இதோட சிஸ்டம் எப்படி இதை எடுத்துக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1:4:1 அப்படின்னு எடுத்துக்கும். என்ன இந்த 1ங்கிறது என்னதுப்பா, வெயிட் பண்ணுங்க, இன்னும் நான் டெப்தா போறேன். சோ இப்போ அடுத்த விஷயம் நெகட்டிவ்ல கொடுக்க போறேன். எப்படி நெகட்டிவ்ல கொடுக்க போறேன், அந்த நெகட்டிவ் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனிங்க. இந்த இடத்துல 1 இது 4, இது லோவரா இருக்கு, இது ஹையரா தான் வேல்யூவா இருக்கு. ஆமாவா? எஸ் எஸ்ஸா? இதே எஸ் சேம் திங் நெகட்டிவ்லயும் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இருக்கும்போது ST1 அப்படின்னு இருக்கிறதுல நான் இந்த மாதிரி கொடுக்கிறேன். கொஞ்சம் கவனிங்க, -4 -7 அப்படின்னு கொடுக்கிறேன். வாட் ஹேப்பன்ஸ் ஹியர்? மைனஸ் N 4ல ல இருந்து A ஆரம்பிச்சு வரைக்கும் வரும். -4ல ஆரம்பிச்சு -7னா -6 வரைக்கும் இது கொடுக்குமா? ஓகே, 4னா இப்போ என்ன? இங்க கவனிங்க. NAJ. ம். NAJ. இந்த இடத்துல நீங்க சொன்ன விஷயம் -7 அப்படின்னு வரும்போது -7 இது -1. n -1 அப்பனா என்ன அர்த்தம், -8. -8ன்னு அர்த்தம். ஓகே, n-1 ஞாபகத்துல வந்திருக்கு, கண்டிப்பாக அப்ரிஷியேட்டட். ஆனா இப்பதான் இங்க ஒண்ணு சொன்னேன், இது லோவர் இது ஹையர். சொல்லுங்க, இது -4 இது -7, கரெக்டா? Yes. இது Yes, ma'am. -4 -7 -7 கரெக்டா? -7 -4 இப்படிதான் வரணும். -7 தான் லோவர், -4ங்கிறது என்னது, ஹையர். இப்ப சொல்லுங்க, Higher. கண்டென்ட் என்ன வரணும், STR1 ஆஃப் -7 -4 என்ன வரும்? -4 அப்படிங்கிறது n, அப்ப என்ன அர்த்தம், AJA. -4 -1 -4 -1ங்கிறது -5. அப்போ 5. AJA இது AJA. மூணும். A. ஓகேவா? சரி, இப்போ நான் உங்களுக்கு 3 விதமான ஃபங்க்ஷன் பைத்தான் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரியா? இப்போ இந்த இடத்தில் let I have str1 அப்படின்னு சொல்லி 0 1 2 3 4 5 -1 -2 -3 -4 -5 -6. சரி, இதுக்கு ஆன்சர் என்ன சொல்லுங்கன்னு பார்ப்போம். 1:4 and -4:-6. 1:1 1 2 3 1 2 3 first 1 2 3 answer. 1 2 3 எனக்கு 1 2 3 சொல்லக்கூடாது, கண்டென்ட் YTH. மட்டும் சொல்லணும்.
YT. sorry YTH. YTH. ஹெச் Okay, what அப்புறம் about this இது one? மைனஸ் திஸ் ஒன் -4, -4 -6. to -6. அதுக்கு வராது ஹை டு லோ இல்ல லோ டு ஓகே, ஹை. ஹை டு லோவர் அப்படிங்கும்போது இதுக்கு வராது. ஆக்சுவலா இந்த இடத்துல எரர் வராது. அதுக்கு பதிலா பிளாங்கா என்கிட்ட டேட்டா இல்லப்பா நீங்க சொன்னதுக்கு அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகே, சரி, இப்போ இங்க சொல்ல -6 -4 என்ன வரும்? -6 -4 5 YT. Y. Wow, No, 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 no. PY. No, sorry, PY PY. PY தான். ஏன்னா -4 அப்படின்னு சொன்னீங்கன்னா இது n. ஸோ n-1 அப்படிங்கும்போது -4 -1ங்கிறது என்னது -5ன்னு அர்த்தம். ஸோ -6ம் -5ம் அப்படின்னு சேர்த்து நம்மளுக்கு இங்க வருது. சரி, இப்போ இன்னொரு விஷயம், உங்களுக்கு ஒரு குட்டி கன்ஃபியூஷன் வர வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் நான் இங்க சொல்ல போறேன். இது லோவர், ஒரு நிமிஷம், இது லோவர் இது ஹையர் அப்படின்னு சொன்னேன். அப்படி இருக்கும்போது நம்ம நெகட்டிவ்ல இது லோவர் ஹையர் அப்படிங்கிற மாதிரி இல்லாத போது நம்மளுக்கு எரர் வரல. ஓகே, அண்ட் அதே மாதிரி நெகட்டிவ்லையும் இது லோவர் ஹையர் கரெக்டா கொடுக்கவும் நம்மளுக்கு டேட்டா இங்க வந்துச்சு. சரி, இப்போ இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் கவனிங்க. STR1ல இங்க 1, இந்த இடத்துல -1ன்னு கொடுக்குறேன். என்னாகும்? ஒன்னு பாசிட்டிவ், இன்னொன்னு நெகட்டிவ். அப்படியே ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் பாசிட்டிவும் ஒரு விஷயம் நெகட்டிவும் நான் கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். தப்பே கிடையாது. இது ஆக்சுவலா சொல்ல போனா தப்பே கிடையாது. ஆனா பிராக்டிஸ்ல இந்த மாதிரி ஒரு இது பாசிட்டிவும் ஒரு இது நெகட்டிவும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஆனா கண்டிப்பா இதுக்கு ஆன்சர் வரும். ஓகேங்களா? இன்டர்வியூலயும் சில கொஷின்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இது பாசிட்டிவாவும் இது நெகட்டிவாவும், இல்ல இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி எது வேணாலும் கேட்கலாம். அப்போ ஆன்சரும் இங்கே வரும். ஆனா ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்ல நீங்க பிராக்டிஸ் மாதிரி பண்ணி ஒரு டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டாம். அதுதான் என்னோட சைடான ரெக்வஸ்ட். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். இப்போ இன்னொன்னு நாம அடுத்து பார்க்க போறோம். ஒரு நிமிஷம், நான் இங்க ஒரு டேட்டாவை போட்டுறேன். தென் we just make use of it. So yes, நான் இங்க என்ன போட்டேன்? str1 which is equal to Python. இது என்னோட கண்டென்ட். ஓகேங்களா? ஸோ இங்க அடுத்த விஷயமா str1ஓட என்னெல்லாம் நம்ம கொடுத்தோம்? 1 4 -6 4. ஓகேங்களா? அதை கொடுத்துட்றேன். ஸோ 1:4 பார்த்தீங்கன்னா என்னது? YTH. ஓகேங்களா? இந்த YTH. And of course str1 of -6:-4 என்ன வந்துச்சு? 2 Pயும் Yயும். அண்ட் இங்க நம்மளுக்கு பின்னாடி இது இன்னொரு விஷயமும் நம்ம சொல்லுது. என்ன சொல்லுது? ஆக்சுவலா இந்த இடத்துல டிஃபால்ட்டா ஒரு :1ன்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற விஷயம். வாட் இஸ் திஸ் ஒன்? வாட் இஸ் திஸ் ஒன்? எஸ் Yes, ma'am. எஸ். அதுக்கப்புறம் ஓகே, ஸோ இந்த இடத்துல டிஃபால்ட்டா எங்க பத்தில அந்த 1 இருக்கும் மேம். டிஃபால்ட்ல அந்த இடத்துல 1 தான் இருக்கும். ஓகே, ஸ்டெப் இப்போ ஓகே. இங்க அப்படியே கொஞ்சம் கவனிங்க. இதுல நான் 2 விஷயம் சொல்ல போறேன். ஒன்னு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதே மாதிரி இதே மாதிரி நம்ம சொல்ற ஸ்டார்ட்ல இருந்து ஸ்டாப் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த மாதிரியே பாசிட்டிவையும் நெகட்டிவையும் கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாம். ஓகே, அண்ட் இதே மாதிரி வேற வேற வேல்யூஸ் கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாம். 2 விஷயம் இருக்கு. ஒன் திங், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1:4 ஆக்சுவலா என்ன வந்துச்சு? 1 செகண்ட். 1:4 இந்த இடத்துல YTH வருதுங்களா? எஸ்ஸா? எஸ் எஸ். Yes, ma'am. நான் இப்படி போறேன். இந்த இது உங்களுக்கு ஈஸியா இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க str1ல மேம் ஒன்றும் தெரியல மேடம். தெரியலையா? ஆஹா. எல்லாருக்குமே தெரியலையா? இல்ல எனக்கு விசிபிளா இருக்கு மேம். எனக்கும் விசிபிளா இருக்குது. விசிபிளா இருக்கு. ஹென்ரிக்கு ஹென்றி உங்களுக்கோடது சிக்னல் இஷ்யூவா இருக்குங்களா? கொஞ்சம் செக் பண்ணுங்க. சரி, ஓகே மேம்.
ஓகே இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான். நான் இந்த 5 மினிட்ஸை திருப்பியும் வேணா நான் நாளைக்கு ரிப்பீட் பண்றேன். கொஞ்சம் நீங்க கவனிங்க. ஓகேங்களா? சரி ஓகே தேங்க்ஸ். ஓகே ஃபைன். சரி, இப்போ இங்க பாத்தீங்கன்னா str1 அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு இந்த இது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். முன்னாடியும் நான் எம்டி, ரெண்டாவதும் எம்டி. வாட் இட் இஸ்? என்னது? ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் எண்டிங் வரையும் ஃபுல்லா கண்டென்ட் வந்துரும். ஃபுல்லா கண்டென்ட் வரும். ஆமாவா? அண்ட் இதுல இன்னொரு விஷயமும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். என்னது? அந்த ஸ்டெப்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த எக்ஸாக்ட் ஸ்டெப்பும் நம்மளுக்கு 1 அப்படிங்கிற விஷயம் காமிச்சுக்கிட்டே இருக்கு. ஆமாவா? எஸ். எஸ்ஸா? ஸோ எஸ், இந்த இடத்துல அப்படியே சொல்றேன். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து வருது அண்ட் அதே மாதிரி எண்டு வரைக்கும் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு இங்கே இருக்கு. ஓகேவா? அண்ட் அதே சேம் இங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கு? ஸ்டெப்பும் சேர்த்து இன்க்ளூட் ஆகுது. அதுவும் டிஃபால்ட்டா நம்மளுக்கு 1 அப்படின்னு இங்க இருக்கு. எஸ்ஸா? எஸ்ஸா? எஸ். இதுல யாருக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? சரி, இப்போ இங்க நம்ம மேல கொடுத்த விஷயம் என்னது? ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் இந்த 1 அப்படின்னு சொல்லி தான் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். அதனாலதான் பைத்தான் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு வந்திருக்கு. இதுவே நான் இப்போ நெகட்டிவ்ல கொடுக்க போறேன். எப்படி? ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் -1 என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் அப்படின்னு நான் இங்க சொல்லும்போது எது? ஸ்டெப் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த எக்ஸாக்ட் பைத்தான் அப்படிங்கிறது அப்படியே ரிவர்சிங்ல நமக்கு வரும். எப்படி? ரிவர்சிங்ல நம்மளுக்கு வரும். ஸோ பாசிட்டிவ்ல கொடுத்தீங்கன்னா கரெக்டா அப்படியே வரிசையா வரும். நெகட்டிவ்ல கொடுத்தீங்கன்னா ரிவர்சிங்ல வரும். அண்ட் இங்க இது மட்டும் கிடையாது. இதே சேம் திங் பாருங்க. str1 நான் இந்த இடத்துல ரெண்டுத்தையும் கொடுத்துட்டேன். இப்ப நீங்க தான் இதுல கொடுத்த மாதிரி இண்டெக்ஸிங்ல கொடுத்த மாதிரி 1 2 3 எது வேணாலும் கொடுக்கலாம்னு சொன்னீங்களே. இப்ப நான் இந்த இடத்துல 2 கொடுக்கறேன். என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் ஒரே ஒரு நிமிஷம் கவனிங்க. நாம இங்க கொடுக்கறது பைத்தான் அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்ப பைத்தான் அப்படின்னு கொடுத்துட்டு நம்மளோட ஸ்டெப் 1 அப்படின்னு இருக்கும்போது ஓகே ஸ்டெப் 1 அப்படின்னு இருக்கும்போது எனக்கு என்ன ஆகும்? எல்லாமுமே இங்க இருந்து இங்க வரைக்கும் வரும். ஆமாவா? எஸ் மேம். எஸ். இப்ப இதுவே ஸ்டெப் 2 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகுதுன்னு மட்டும் ஒரே நிமிஷம் கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பி வந்துரும். நடுவுல இருக்கிறது ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தது டீக்கு வரும். அடுத்தது நடுவுல இருக்கிறத ஸ்கிப் பண்ணிட்டு ஓக்கு வரும். ஓ. அண்ட் அடுத்தது நடுவுல இருக்கிறது ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தது பண்ணிடும். போகும். சோ இப்ப பாத்தீங்கன்னா பி டி டி ஓ ஓ. இது மட்டும் எனக்கு வரும். எப்போ? ஸ்டெப் 2 ஆயிருக்கும் போது ஒன்னா ஸ்கிப் ஆயிட்டே நம்மளுக்கு வரும். சரி, இப்ப இதுவே உங்ககிட்ட கொஸ்டின் கேக்குறேன். ஸ்டெப் 3 என்ன ஆகும்? 1 பி அடுத்தது 2 ஹெச் ஒயிட் பிஹெச் அவ்வளவுதான். பிஹெச்சோட முடிஞ்சிடும். அதாவது இங்க இருந்து எனக்கு இங்க 3 அப்படின்னு இருக்கும்போது நடுவுல இருக்கிற 2 ஸ்கிப் ஆகும். பிக்கு அப்புறமா ஹெச்சுக்கு போயிடும். ஹெச்சுக்கு அப்புறமா வேற ஏதாவது இருக்கா? அதாவது இந்த 2 ஸ்கிப் ஆயிட்டு வேற ஏதாவது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வரும். வேற எதுவுமே இல்லைன்னா வராது. ஸோ எஸ், இப்போ இங்க ஒரே ஒரு நிமிஷம் நான் இங்க 2 கொடுக்குறேன். நம்மளுக்கு என்ன வருது? பிடிஓ அப்படின்னு வருது. அதே str1ல நான் இங்க என்னன்னு கொடுக்க போறேன்? 3 கொடுக்க போறேன். நம்மளுக்கு பிஹெச் மட்டும் வருது. பிஹெச். ஓகேங்களா? சோ இப்போ அடுத்தது உங்களோட பிராக்டிஸ் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஸ்லைசிங் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எந்த ஒரு இடத்துலையும் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட் எதுவா இருந்தாலும் இந்த ஸ்லைசிங் அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே மேம் ஸ்லைசிங் சின்டாக்ஸ் கரெக்டா சொல்லுங்க மேம். பைச்சாம்ல ஆக்சுவலா ஸ்டார்ட், ஸ்டாப், டாப் ஸ்டெப் அண்ட் ஸ்டெப். இல்ல மேம் சின்டாக்ஸ் கேக்குறேன். சின்டாக்ஸ் அப்படிங்கும்போது எஸ் மேம் அஃப்கோர்ஸ் ஸ்லைசிங்னா ஃபர்ஸ்ட் என்ன மேம்? ஸ்லைசிங் அப்படிங்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு கண்டென்ட் இல்ல மோர் தென் ஒரு கேரக்டர் எனக்கு ஆக்சஸ் பண்ணணும் ஒரே நேரத்துல. இங்க இருந்து ஸ்லைஸ் பண்ணி கொடு, எங்க இருந்து எங்க வரைக்கும். சோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா எனக்கு நம்ம இந்த கண்டென்ட் இருக்கும், இத மட்டும் எனக்கு ஸ்லைஸ் பண்ணி கொடு, இல்ல இத மட்டும் எனக்கு ஸ்லைஸ் பண்ணி கொடு அப்படின்னு கேக்குற மாதிரி. அப்ப எங்க 2ல ஆரம்பிச்சு எனக்கு 4 வரைக்கும். அப்ப 4 அப்படின்னு பாத்தீங்கன்னா
2ல இருந்து 4ன்னு நான் கரெக்டா சொல்லக்கூடாது, 5ன்னு சொல்லணும். ஏன்னா ஸ்டாப் n-1. இப்போ கிளியருங்களா ஜோ? ஓகே கிளியர் மேம். ஓகேங்களா? ஸோ ஸ்லைசிங் அப்படிங்கிறது எங்க இருந்து எங்க வரைக்கும் உங்களுக்கு கட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குற மாதிரி, அதாவது எங்க இருந்து எங்க வரைக்கும் ஆக்சஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ இதேல பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸிங்ல ஃபார்வர்ட் இண்டெக்ஸிங், பேக்வேர்ட் இண்டெக்ஸிங் நம்ம பார்த்துருப்போம். அந்த எக்ஸாக்ட் ஃபார்வர்ட் இண்டெக்ஸிங்கோ பேக்வேர்ட் இண்டெக்ஸிங்களோ நம்ம ஆக்சஸ் பண்ணினா ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் தான் நம்மளுக்கு வந்திருக்கும். எஸ்ஸா? அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல மோர் தென் அ கேரக்டர் வரணும் அப்படின்னு சொன்னா நாம ஸ்லைசிங் அப்படிங்கிற விஷயத்துக்கு போகணும். அண்ட் அந்த ஸ்லைசிங்ல ஸ்டார்ட், ஸ்டாப் அண்ட் ஸ்டெப் அப்படிங்கிற 3 விஷயம் நம்மளுக்கு இங்க இருக்கு. ஓகே, ஸோ இத இன்னும் ஃபர்தராகவும் நாம திருப்பியும் நான் டிஸ்கஸ்க்கு நாளைக்கு கொண்டு வரேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சேம் ஸ்லைசிங் அப்படிங்கிறது லிஸ்ட்லையும் இருக்கு, டூப்பிள்லையும் இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பாக இதை நான் திருப்பியும் இன்னொரு டைம் நாளைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஓகே மேம். எஸ், இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். எஸ், இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படிங்கிற விஷயத்த நாம ரொம்ப முக்கியமா பார்த்தோம். அண்ட் அந்த எக்ஸாக்ட் ஸ்ட்ரிங் இம்யூட்டபிள் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணினேன். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு அந்த ஒரு வேர்டு மட்டும் தான் சொன்னேன். ஆனா அதுக்கு இன்னும் நம்ம டெமோ பார்க்கல. பட் இருந்தாலும் ஆக்சஸ் பண்றதுக்காக நம்ம போயிட்டோம். அப்படி ஆக்சஸ் பண்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா இண்டெக்ஸிங் மூலமா ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் அதே சமயத்துல ஸ்லைசிங் அப்படின்னு சொல்லி மோர் தென் 1 அப்படிங்கிறதுல ஸ்டார்ட், ஸ்டாப் அண்ட் ஸ்டெப் அப்படிங்கிற விஷயத்துக்கு நாம போயிட்டோம். ஓகே, ஸோ இந்த ஸ்டார்ட், ஸ்டாப், ஸ்டெப் அப்படிங்கிறதுல வந்து நாம ஃபார்வர்டும் பேக்வேர்டும் கொடுத்தோம். அண்ட் அதுலேயே ஸ்டெப்ல 1 கொடுத்தோம், ஸ்டெப்ல -1 கொடுத்தோம், அண்ட் ஸ்டெப்ல 2-3 இன்க்ரிமெண்டலாவும் நாம கொடுத்துருக்கோம். இது ஜஸ்ட் அ ப்ராக்டிஸ் மட்டும்தான். இதே மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. நாம வேற ஒரு இதுல நாம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? Okay. எஸ். தேங்க்யூ டியர்ஸ். Thank அண்ட் you. நாளைக்கு கரெக்டா 2 o'clock அஃப்கோர்ஸ் 157 ஆர் 158க்கு உங்களுக்கு லிங்க் நான் ஷேர் பண்றேன், ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே தேங்க்யூ ஓகே மேம். தேங்க்யூ. Thank you. தேங்க்யூ. ஹேவ் அ குட் டே. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.